வணக்க மக்களே, வெல்கம் டு டிஎன்விஜி தமிழ் ஆடியோ புக். நீங்க கேட்டுக்கிட்டு இருக்க நாவல் அதிசய சித்தர் இறுதி பகுதி. நம்ம சேனலுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. அப்படியே இந்த வீடியோக்கு ஒரு லைக்கையும் கொடுத்துருங்க. அத்தியாயம் 29. சூரிய கதிர்களோட வெப்பம் அதிகமா இருந்தாலும் அந்த மழைக்காத்துல வீசிக்கிட்டு இருந்த காத்து குளிர்ச்சியா இருந்ததால அதோட ஒன்னா கலந்தது. குளிர்ச்சியான காற்றும் இதமான வெயிலும் அப்படின்னு ஒரு ரம்மியமான சூழ்நிலையை அதங்க உருவாக்கி இருந்தது. அதே சமயம் எங்கேயோ தூரத்துல ஒரு குயில் கூவிக்கிட்டு இருந்தது. சூழ்நிலை ரொம்பவே இதமா இருந்தாலும் 3 பேரும் ஒரு கைதியோட மனநிலையில தான் கூனி குறுகி நின்றுட்டு இருந்தாங்க. போய் உடைகளை மாட்டிட்டு வாங்க, உட்காந்து பேசுவோம். கொஞ்சம் தொலைவில் ஒரு புது நபர் உங்களை வேவு பார்க்கறதுக்காக அலைஞ்சிட்டு இருக்காரு. அவர் சீக்கிரம் இந்த பக்கம் வந்துடுவாரு. சூழ்நிலையோட இறுக்கத்தை வெட்டி சித்தர் பேச ஆரம்பிச்சாரு. உடனே அவங்களும் துரிதமா செயல்பட ஆரம்பிச்சாங்க. விஷம் எடுத்த குவளைய கையில பிடிச்சபடி நின்றுட்டு இருந்தாரு சித்தர். 3 பேரும் ஒரு மறைவில போய் பரபரப்பா பேசியபடியே அவங்களுடைய இயல்பான உடைக்கு மாறி வரதை பார்த்து கொஞ்சம் இலக்காரமா சிரிச்சாரு. என்னை பத்தின சந்தேகம் உன்கிட்ட நிறையவே இருக்கு ருத்ரமூர்த்தி. நீ எப்பவும் அறிவை மட்டுமே பயன்படுத்தக்கூடிய ஒரு ஆள். அதை முழுமையா பயன்படுத்திக்கக்கூடிய சாமர்த்தியமும் உங்ககிட்ட நிறையவே இருக்கு. நெருங்கி வந்த ருத்ராவை பார்த்து சித்தர் சொன்னதும், அதுவும் ருத்ராவோட முழு பேரை சொல்லி சித்தர் பேசினதும் ருத்ராவுக்கு ரொம்பவே குளிர்ச்சியாகவும் ஆச்சரியமாகவும் இருந்துச்சு. சாமி, இதெல்லாம் எப்படி உங்களுக்கு தெரியும்? அடுத்தவங்க மனசுக்குள்ள நினைக்கிறத அப்படியே படம் பிடிக்கிறதுன்றது ஒரு அசாதாரணமான விஷயம். இது எப்படி ஒரு மனுஷனால செய்ய முடியும்? ருத்ரா படபடப்பா கேட்டாரு. நடந்துகிட்டே பேசலாமா? உங்ககிட்ட நான் நிறையவே பேசணும். உங்க மூலமா எனக்கு நிறைய காரியம் ஆக வேண்டியது இருக்கு. அவருடைய பூடகமான பேச்சில் ஏதோ ஒரு பொருள் மறைஞ்சிருந்தது. 3 பேருக்கும் புரிய ஆரம்பிச்சது. ஆனா அது என்னன்னு தான் சரியா அவனுக்கு புரியல. ஆனாலும் தங்களால அவருக்கு ஒரு காரியம் ஆக வேண்டியது இருக்குது அப்படின்ற நிர்பந்தம் இருக்கிறத நினைச்சு தேவராஜுக்கு மனசுக்குள்ள ரொம்பவே சந்தோஷம். சாதாரணமா மனுஷங்கனால எங்களுக்கு உங்களால ஆக வேண்டிய காரியங்கள் நிறைய உண்டு. ஆனா எங்களால உங்களுக்கு காரியம் ஆகணுமா? நடந்துகிட்டே நினைச்சதை கேட்டாரு தேவராஜ். வினைகளை வினைகளால தான் முறிக்கணும். ஒற்றை வரியில பதில் சொன்னாரு சித்தர். அவர் சொன்ன விஷயத்துல பாதி புரிஞ்சும் மீதி புரியாம தான் இருந்துச்சு. மலைப்பாதை எசக பெசகா நெளிஞ்சு வளைஞ்சு போய்கிட்டு இருந்தது. நிறைய குரங்குகள் குதிச்சு குதியாட்டம் போட்டுக்கிட்டு இருந்தது. 4 மலைஜாதி பெண்கள் சொல்லிய பொறுக்கி விறகுகளை கட்டி தலையில ஏத்திக்கிட்டு இருந்தாங்க. சும்மாட்ட துணிய அவங்க தலைமையில சுருட்டி வச்ச அதே சமயம் சித்தர் வரதை பார்த்ததும் ஓடி வந்தாங்க. சாஷ்டாங்கமா காலில் விழுந்தாங்க. சாமியை பார்த்து பல காலமாச்சு, எப்படி இருக்கீங்க சாமி அப்படின்னு ஒருத்தி விசாரிக்கவும் ஆரம்பிச்சா. ஒருத்தி தாம் புருஷனுக்கு கண்ணு வலி அப்படின்னு சொன்னா. நந்தியாவட்ட பூவனுடைய சாற்ற புருவத்துல பூச சொன்னாரு சித்தர். இன்னொருத்தி தனக்கு இது வரைக்கும் பிறந்த குழந்தைகள் 3 மாசத்துக்கு மேல உயிர் வாழ்றதே இல்லைன்னு புலம்ப ஆரம்பிச்சா. இது உன் புருஷன் ஜீவாணுவில் உள்ள ஒரு கோளாறு. நாகலிங்க பூவுடைய மகரந்தங்களை தேன்ல குழைச்சி சாப்பிடவும் எருமப்பாலை தவிர்க்கும்படியும் சொன்னாரு. பத்தியமா பார்க்க பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு சொன்னாரு. இதை கேட்டதும் ருத்ராவுக்கு ரொம்ப வியப்பா இருந்துச்சு. ரொம்ப சின்ன வியாதியிலிருந்து ஆரம்பிச்சு பெரிய வியாதிகள் வரைக்கும் காரண காரியத்தோட இயற்கையோட கலந்து அவர் மருந்துகளை சொன்ன விதம் ரொம்பவே அவருக்கு பிடிச்சிருந்தது. அந்த பெண்கள் சித்தருக்கு ஒரு பெரிய நன்றி சொல்லிட்டு அங்கிருந்து விலகி போனாங்க. அவங்கெல்லாம் அங்கிருந்து போன பிறகு கள்ளம் கபடம் இல்லாத மக்கள் அப்படின்னு சித்தருடைய உதடுகள் முணுமுணுக்க ஆரம்பிச்சுது. தேவராஜும் அதை உன்னிப்பா கவனிச்சவரு வாஸ்தவம்தான் சாமி அப்படின்னு சொன்னாரு. இவ்வளவு மருத்துவ அறிவுள்ள நீங்க மக்களோட சேர்ந்து வாழாம இப்படி நிர்வாண குளத்துல காட்டுக்குள்ள அலைஞ்சு வாழறது தேவையான ஒரு விஷயமா? கணேஷ் ஆச்சரியத்துல கேட்டான். எந்த வகையில தப்பு? எதிர்கேள்வி கேட்டாரு சித்தர். ஒரு மனிதனுடைய நோக்கம் அடுத்தவங்களுக்கு உதவி செய்யறது மட்டும்தான் அப்படின்னா அதை விட உன்னதமான ஒரு விஷயம் இந்த உலகத்துல கிடையவே கிடையாது. உங்க அறிவும் தவமும் இந்த உலகத்துக்கு மட்டும் பயன்பட்டா எவ்வளவு நல்லா இருக்கும் தெரியுமா? தேவராஜ் அடுத்த கேள்வியை கேட்டதும் சித்தர் நிமிர்ந்து பார்த்தாரு. நிமிர்ந்து பார்த்தவரு கொஞ்சம் கோபமா, கொஞ்சம் கூட நல்லா இருக்காது அப்படின்னு சொன்னாரு. அது மட்டும் இல்ல, இது எல்லாத்தையும் நான் செய்ய ஆரம்பிச்சேன்னா என்னோட சகல ஞானத்தையும் நான் தொலைச்சிட்டு ஒரு சராசரி மனுஷனாக தான் நான் வாழ்ந்துகிட்டு இருப்பேன். தெய்வம் நேரில் வராத வரைக்கும் தான் அதுக்கு மரியாதை.
ஒருவேளை நேரில் வந்துட்டா இந்த மக்கள் மதிப்பாங்கன்னு நினைக்கிற? இதை தான் தேவ ரகசியம்னு சொல்லுவாங்க. இதை நீ புரிஞ்சுக்கணும்னா நிறையவே ஞானம் தேவைப்படும். அவர் அப்படி சொன்ன சமயம் ஒரு சிற்றோட வழியில குறுக்கிட்டுச்சு. அந்த ஓடையோட மறுபக்கம் காடு ரொம்பவும் அடர்த்தியா இருந்தது. பார்க்கறதுக்கே ரொம்பவும் பயமுறுத்தக்கூடிய வகையில தான் இருந்துச்சு. ஒரு மரத்தை ஒட்டி அறிவிப்பு ஒன்று வைக்கப்பட்டிருந்தது. புதைக்குழிகளும் வன விலங்குகளும் நிரம்பிய பகுதி இது, எச்சரிக்கை அப்படின்னு அந்த அறிவிப்பு பலகை பேசாம மிரட்டிக்கிட்டு இருந்தது. ஆனா சித்தர் அதை ஒரு விஷயமா பொருட்படுத்தவே இல்லை. அடர்த்தியான அந்த வனப்பகுதிக்குள்ள நுழைஞ்ச சித்தர் புதர் ஒண்ணுல உடம்ப நுழைச்சபடி மற்றவங்களையும் பின்தொடர சொன்னாரு. கணேஷ் மிடர் விழுங்கியபடியே அந்த புதற்குள்ள உடம்ப நுழைச்சான். அத்தியாயம் 30. அடர்ந்த அந்த மலை புதற்குள்ள சித்தரை தொடர்ந்து உள்ள நுழைஞ்ச கணேஷுக்கு எதிர கூடு கட்டி நிற்கக்கூடிய அடர்ந்த இருட்டு தான் கண்ணை கரிக்க ஆரம்பிச்சுது. கணேஷை பின்தொடர்ந்து நுழைஞ்ச ருத்ராவும் தேவராஜும் கூட இருட்டை பார்த்து கொஞ்சம் பயந்து போய் நிற்க, சித்தர் அதை பொருட்படுத்தாம அந்த இருட்டுக்குள்ள கணேஷோட கையை பிடிச்சபடி நடக்க தொடங்கினாரு. சித்தருடைய கைகள் உண்மையிலேயே இரும்பு கரந்தான். அவரு கணேஷோட கையை பிடிச்சதும் கணேஷ் சிலுசிலுப்ப உணர ஆரம்பிச்சான். சித்தருடைய கைகள் அவனை ரொம்பவே இறுக பற்றி இருந்தது. கணேஷ் தன்னுடைய இடது கரத்தை ருத்ராவை நோக்கி நீட்டவும் ருத்ரா அதை தன்னுடைய வலது கரத்தால பிடிச்சபடி தேவராஜுக்கு தன்னுடைய இடது கரத்தை நீட்டவும் சங்கிலி தொடர் போல 4 பேரும் ஒருத்தர் பின்னாடி ஒருத்தர் பிடிச்சபடி அந்த புதர் இருட்டுக்குள்ள ஊர்ந்து நடக்க ஆரம்பிச்சாங்க. வழியில, சாமி உங்களுக்கு கண்ணு தெரியுதா? இந்த அடர்ந்த புதர் இருட்டுல எப்படிதான் உங்களுக்கு வழி தெரியுது? கணேஷ் புரியாம கேட்டான். எல்லாம் பழக்கம்தான் அப்படின்னு பதில் சொன்னாரு சித்தர். இப்ப நம்ம எங்க போறோம்? என்னோட இருப்பிடத்துக்கு. சித்தர் பதில் சொல்லவும் ரொம்ப சந்தோஷம் சாமி, கணேஷ் பதில கொடுத்தான். அதன் பிறகு சித்தர் எதுவுமே பேசாம நடக்க ஆரம்பிச்சாரு. உறுதியான அவருடைய கரத்துல கணேஷ் சிலுசிலுப்ப மறுபடியும் உணர ஆரம்பிக்கும் போது இந்த முறை அதை வாய் விட்டு கேட்கவும் செஞ்சான். சாமி, உங்க கை ஏன் இவ்வளவு ஜில்லுன்னு பனிக்கட்டி மாதிரி இருக்கு? உடல் உஷ்ணம்ன்றது என்ன மாதிரியான யோகிகளுக்கு ஒரு மிகப்பெரிய எதிர்ப்பு. உடம்போ மனசோ களைப்படைய கூடாது. உறுப்புகளும் அதிகம் தேவையில்லாம இயங்கக்கூடாது. தூக்கம் குறைவாகவும் தியானம் நிறைவாகவும் இருக்கணும். அப்பதான் குண்டலினி சக்தி பயப்படும், இல்லைன்னா இந்திரியம் வெளியேறிடும். கணேஷுக்கு அந்த பதில் அவ்வளவா புரியல. ஆனா தேவராஜுக்கு புரிஞ்சது. ருத்ராவும் கூட அந்த பதிலால பரவசப்பட்டு தான் போனாரு. தேவராஜ் ஒரு பெரிய ஆள் தான். நான் சந்தேகப்பட்ட மாதிரியே சராசரி மனுஷன்லாம் கிடையாது. இவர் சொல்றது எல்லாமே விஞ்ஞானபூர்வமான உண்மை அப்படின்னு சொன்னாரு ருத்ரா. இப்போ இருட்டு மெல்ல மெல்ல விலகி வெளிச்சம் படர ஆரம்பிச்சது. கிளைகள் மரங்கள் வழியா ஊடா போகக்கூடிய அந்த வழியை அவங்களுக்கு துல்லியமா காட்டவும் ஆரம்பிச்சது. என்ன வகைன்னு சொல்ல முடியாதபடி சில வகையான செடி கொடிகள் கண்ணில் தென்பட்டுச்சு. இளம் பசுமையில பொசு பொசன்னு சூரிய உஷ்ணத்துல கண்ணுக்கு இணக்கமா நிறத்தை வெளிக்காட்டிக்கிட்டு இருந்தது அந்த செடியும் கொடிகளும். அதனுடைய மேற்பரப்பு முழுசும் மஞ்சள் மஞ்சளா பூக்கள். அந்த பூக்களை நாடி கொத்து கொத்தா வண்ணத்து பூச்சி பட்டாளம். பார்க்கவே ரொம்ப ரம்மியமா இருந்துச்சு. ஒரு வகையான சுகந்தமான ஒரு வாசம் மூக்க நெருட ஆரம்பிச்சது. 2 ஆள் சேர்ந்தாலும் கட்டிப்பிடிக்க முடியாத அளவுக்கு மிகப்பெரிய மருத மரங்கள் வானத்தை எட்டி பிடிக்கிற மாதிரி உயர்ந்து வளர்ந்திருந்தது. அதனுடைய அடர்த்தியான கிளைகள்ல நெருக்கத்துல ரொம்ப உற்று பார்த்த பிறகுதான் தெரியக்கூடிய ஒரு மூங்கில் குடிசையும் கீழிருந்து மேலே ஏறி போறதுக்கான ஒரு விழுது அணி இருந்துச்சு. அதை பார்த்ததும் வாவ் அப்படின்னு வாய்ப்பிழந்தான் கணேஷ். சாமி, அதுதான் உங்க அரண்மனையா? உற்சாகமா கேட்டான். மௌனமா அங்கீகாரம் கொடுத்தாரு சித்தர். இந்த வீடு எப்படி இந்த விக்டர் கோஷ்டியோட கண்ணில் படாம போச்சு? ரொம்பவும் ஆச்சரியமா இருக்கே. காடு முழுக்க சலடை போட்டு தேடினதா சொன்னாங்களே. கேள்வியோடு யோசிச்சான். சித்தர் அதை கேட்டுட்டு மர்மமா சிரிச்சாரு. நான் விரும்பினாதான் இங்க யாருமே வர முடியும். யார் கண்களுக்கும் இந்த இடம் தெரியும். நீங்க ரொம்ப பெரியவர். ஊடகமா சொன்னா அதை புரிஞ்சுக்கிற அளவுக்கு சக்தி எங்களுக்கு கிடையாது. கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்களேன், கணேஷ் கேட்டான். அது வெறும் சாதாரணமான கண்கட்டு வித்தை தான். அது ஒன்றும் அவ்வளோ பெருசெல்லாம் கிடையாது. இந்த மலையோட மகத்துவம் எந்த வகையிலையும் அழிஞ்சிடக்கூடாது. சித்தர்
இந்த வார்த்தைகளை சொல்லும் போது அவருக்குள்ளேயும் ஏதோ ஒரு கவலை நுழைஞ்சிட்ட மாதிரியான ஒரு துணிப்பு வார்த்தையில தென்பட்டுச்சு. ஏன் சாமி, சகலத்தையும் ஜெயிச்ச நீங்க கவலைப்படலாமா? தேவராஜ் கேட்டாரு. இது கவலை இல்லை, சலனம். சாதாரணமாலாம் இல்லை, என்னை சலனப்படுத்திட்டாங்க. யாரு சாமி? உன்ன மாதிரியான நகரத்து மனுஷங்க தான். புரியலையே. வாங்க இப்படி உட்காருங்க, பசியா இருப்பீங்க, முதல்ல எதையாவது சாப்பிடுங்க. சித்தர் ரொம்ப அன்பா உபசரிக்க ஆரம்பிச்சாரு. சாமி, இப்போ எங்களுக்கு உடல் பசிலாம் இல்லை, மனப்பசி தான் பெருசா இருக்கு. நீங்க உங்க அனுபவத்தை சொல்லுங்க. மூங்கில் குடிசைக்கு கீழான நிலப்பரப்புல பிசு பிசித்த புல்கூட்டத்துக்கு மேல ஒவ்வொருத்தரா உட்கார்ந்தாங்க. சித்தர் மட்டும் உட்காரல. மாறா தாடி நீவியபடி வானத்தை அண்ணாந்து பார்த்தாரு. பேசவும் தொடங்கினாரு. கள்ளம் கபலம் இல்லாத இந்த மலை ஜனங்களை எனக்கு 100 வருஷத்துக்கு மேல தெரியும். ஒருத்தரும் எனக்காக தவிச்சு அலைஞ்சதே கிடையாது. பொண்ணை கொடு, பொருளை கொடுன்னு கேட்டு அழுததே கிடையாது. ஆனா நகரத்து வாசிகளான நீங்க மட்டும் ரொம்ப மோசமா இருக்கீங்க. பொண்ணுக்காக வாழ்க்கையே பணைய வச்சு இங்க வந்திருக்கீங்க. நீங்க பரவாயில்ல. இந்த மலையில ஒரு கூட்டம் ரசவாத ஆராய்ச்சின்ற பேர்ல அபூர்வமான மூலிகை செடிகளை நாசப்படுத்தி அதோட இனத்தையே அழிச்சுக்கிட்டு வராங்க. எனக்காக அலையோ அலைன்னு அலைஞ்சிக்கிட்டு இருக்காங்க. ஆரம்பத்திலேயே அவங்கள விட்டு நான் ஒதுங்கவும் செஞ்சேன். நான் பிடி கொடுக்கலன்னா தானா ஒதுங்கி போயிடுவாங்கன்னு நினைச்சேன். ஆனா அவங்களுடைய கூட்டத்தோட எண்ணிக்கை தான் பெருகிக்கிட்டே வர ஆரம்பிச்சது. இந்த மலை நாட்டுல ஜனங்களை கெடுத்து குட்டிச்சோறாக்கிட்டாங்க. போதைப் பொருட்களுக்கு அவங்கள அடிமையாக்கி அவங்க விருப்பத்துக்கு ஏத்த மாதிரி இயக்கவும் செய்யறாங்க. சித்தர் பேச பேச ருத்ரா ரொம்ப கூர்மையா கவனிச்சுட்டு இருந்தாரு. அப்போ அந்த கூட்டத்துக்குள்ள இருக்கிறவங்க எல்லாருமே இந்த மலையோட மனுஷங்க தானா? அவரு கேட்டாரு. ஆமா அப்படின்னு பதில் சொன்னாரு சித்தர். உங்களால இதை தடுக்கவே முடியாத சாமி. உங்க சக்திக்கு அதுக்கெல்லாம் சாத்தியம் இல்லையா? சாத்தியம்தான், ஆனா அதை நான் செய்ய அம்பலத்துக்கு வந்தாகணுமே. வாங்க, அதனால என்ன தப்பு? ருத்ரா வேகமா கேட்டாரு. இந்த சமூகத்துக்குள்ள இப்படிப்பட்ட பிரச்சனை வலைகள் என்னை கட்டி இழுத்துட்டு போச்சுன்னா என் வாழ்க்கையோட போக்கே மாறி போகலாம். அதுக்கு ஒரு நாள் நான் இடம் தரவே மாட்டேன். நான் எப்பவும் அமைதிமயமானவனா தான் இருக்க விரும்புறேன். இந்த மாதிரி விஷயங்கள்ல இறங்கிட்டா அந்த அமைதி சுத்தமா சீர்குலைஞ்சு போயிடும். தேவராஜ் சித்தர் சொன்னதை கேட்டுட்டு, நல்லது செஞ்சா அமைதி போயிடுமா சாமி? ஆச்சரியமா இருக்கே அப்படின்னு எதிர்கேள்வி ஒன்று கேட்டாரு. இந்த கேள்வி சமுத்திர சித்தரை கொஞ்சம் கோவப்படுத்த ஆரம்பிச்சது. முட்டாள், நான் சொல்றது மன அமைதியே இல்லை, என் தவ அமைதியை பத்தி சொன்னேன். சரி சாமி, உங்களோட அமைதி போயிடுச்சுன்னு வச்சுப்போம். உங்க ஒருத்தருக்கு மட்டுமே அமைதி தரக்கூடிய தவ வலிமை பெருசா, இல்ல நூற்றுக்கணக்கான பேரை திருத்தி நல்வழிப்படுத்தி அவங்க வாழ்க்கையை அமைதிப்படுத்துற அந்த அமைதி பெருசா? நல்லா நறுக்குன்னு ஒரு கேள்வி கேட்டாரு. இப்போ சித்தருடைய முகம் இன்னும் கோவத்துல சிவக்க ஆரம்பிச்சது. உங்ககிட்ட உபதேசம் கேட்க நான் இங்க உங்களை கூட்டிட்டு வரல. சுவர் இருந்தாதான் சித்திரம் வரைய முடியும். தியானமும் தாவமும் இருந்தா மட்டும்தான் நான் நானா இருக்க முடியும். அதுக்கு வழி இல்லாத சமூக சம்பந்தங்கள் என்னை சாதாரண கிழவனா மாத்திரும். இப்ப நீ கேட்டியே, அந்த விஷயங்களை நானே நேரடியா போய் சாதிக்கணும்னு எந்த அவசியமும் இல்லை. அதை எப்படியும் செய்யலாம். அதுக்காக தான் நான் உங்களை அழைச்சிட்டு வந்திருக்கேன். சித்தர் ரௌத்ரத்துல பேசினாலும் அவர் சொன்ன கருத்துலையும் ஒரு நியாயம் பலமா தென்பட்டுச்சு. வாஸ்தவம்தான் அப்படின்ற மாதிரி தலையை ஆட்டினாரு ருத்ரா. தப்பா பேசியிருந்தா மன்னிச்சிருங்க சாமி. உங்க விருப்பப்படியே நாங்க செயல்பட தயாரா இருக்கோம். நாங்க என்ன செய்யணும்னு சொல்லுங்க. ருத்ராவுடைய இந்த அடக்கமான கேள்வி அவருக்கு ரொம்பவே பிடிச்சு போயிருச்சு. கண்கள்ல வெளிச்சம் பளிரிட ருத்ராவை ஏறிட்டு பார்த்தாரு. இதுதான் சிஷ்ய லட்சணம் அப்படின்றது. ருத்ராவுக்கு இந்த வார்த்தையில கேட்டதும் புல்லரிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஏன் சாமி, எங்களை உங்களோட சிஷ்யர்களை ஏத்துக்கிறதுக்கு உங்களுக்கு உடன்பாடு தானே? சந்தோஷ பரவசத்தோட கேட்டாரு. கண்களை சிமிட்டி ஆமோதிக்கிற மாதிரி அவருடைய சிரத்தை அசைச்சாரு. இனி நான் தனியா சில விஷயங்கள்ல ஈடுபட சாத்தியமே இல்லை. என் வாழ்க்கையில சில பேர் மேல நான் சிந்தன கருணையால வந்த சிக்கல் தான் இப்போ இந்த மலையோட அழிவுக்கே காரணம். எப்படி சாமி? கணேஷ் இந்த கேள்வியை கேட்டான். பாம்போட போராடிட்டு இருந்த இருளர் கூட்டத்துக்கு நான் கொஞ்சம் தங்கம் கொடுத்தேன். அதுக்கு பிறகு இந்த மலையில எனக்கு ஆத்மாத்மா உதவின சில பேருக்கும் கொடுத்தேன். நான் யாருக்கெல்லாம் தங்கம் கொடுத்தனோ
அவங்க மூலமாக தான் இந்த விஷயம் சமூகத்துக்குள்ள வேகமாக பரவிருச்சு. இப்போ இருக்க பிரச்சனைக்கு மூல காரணமே அதுதான். இந்த உலகம் இவ்வளவு மோசமானதா மாறும்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. நீங்க சொல்றதும் வாசம் தான் சாமி. வெறும் 100 ரூபாய்க்காக உயிரை எடுக்கிற ஆட்கள் இந்த உலகத்துல இருக்கதான் செய்யறாங்க. நியாயத்தையும் தர்மத்தையும் விலக்கு வச்சு தான் தேடணும். மக்கள் தொகை பெருக்கமும் அதனால நேரிட்ட விலைவாசி உயர்வும் கடுமையான பொருளாதார சிக்கலை உண்டாக்கிருச்சு. மனுஷங்க ஒருவேளை கஞ்சிக்கு போராட வேண்டிய நிலைமையில ரொம்பவே சங்கடப்பட்டுக்கிட்டு தான் இருக்காங்க. சமூகத்துல ஒவ்வொரு மனுஷனும் கஷ்டப்பட்டு உழைச்சு தான் சோறு சாப்பிட வேண்டிய நிலைமையில இருக்கிறாங்க. இந்த மலை அழகுல, இதோடைய திவ்யமான அமைதியில உலகையே மறந்து உலாவிட்டு இருக்க உங்களுக்கு இது தெரிய வாய்ப்பே இல்லதான். பிரச்சனைகள் வரும்போது தான் மனுஷன் மனித தன்மையோட இருக்கணும். 4 பேர் பார்க்கும்போது ஒழுக்கமா இருக்கிறது பெரிய விஷயமே இல்லை. யாருமே இல்லாதப்பவும் அவன் ஒழுக்கமா இருக்கணும். அதுதான் உத்தமம். பிரம்மச்சரியன்றது வேதம் சொல்ற மாதிரி. பிரச்சனைகள் வரும்போது தான் மனுஷன் அதிக நேர்மையோடு நடந்தாகணும். தேவராஜோட பேச்சுக்கு சரியான ஒரு பதிலடியை கொடுத்தாரு சித்தர். அதுக்கெல்லாம் சாத்தியமே இல்லை. அடி வயிற்றுல அடி விழுந்ததால தான் கம்யூனிசமே உருவாச்சு. தட்டினாதான் இங்க கதவு திறக்குன்றது இப்போதைய உலக தத்துவம். சாமி, உங்களுடைய தத்துவத்துக்கும் இப்ப இருக்கக்கூடிய உலக நியதிக்கும் தூரம் ரொம்பவே அதிகம். ருத்ரன் சொல்லவும், அதான் பார்த்தாலே தெரியுதே தங்கம் தங்கன்னு அலையிற அலைச்சல அப்படின்னு சித்தர் வெடுக்குன்னு சொல்லிட்டாரு. ஆமா சாமி, தங்கம் இருந்தா போதும், இந்த உலகத்தையே விலைக்கு வாங்கிடலாம். சந்திர மண்டலத்தில் கூட போய் பிளாட் வாங்கி வீடு கூட கட்ட முடியும். அரசாங்கமே தன்னுடைய சொத்தை தங்க இருப்பு மூலமாக தான் கூட்டுது இல்லை குறைக்குது. இந்த நாட்டிலே ஆகட்டும் இல்லை உலகத்தோட எந்த ஒரு மூளைக்கு போனாலும் ஏகபோக விலைக்கு போகக்கூடிய ஒரே ஒரு விஷயம் தங்கம் மட்டும்தான். இந்திய ரூபாய் கூட டெல்லியை தாண்டிட்டா அது வெறும் காகிதம்தான். ஆனா தங்கம் அப்படி இல்லையே. ருத்ராவோட விளக்கம் சமுத்திர சித்தரை ரொம்ப ரொம்ப யோசிக்க வச்சுது. நிஜமாவா சொல்ற ருத்ரமூர்த்தி? சித்தர் ரொம்ப அனுசரியோட ஒரு கேள்வியை கேட்டாரு. தங்கத்தால இந்த தேசத்துல வாழ்க்கை இழந்த பெண்கள் ஏராளம் தெரியுமா? கல்யாணமானா தங்கம் தான் முதல் நாயகன், மாப்பிள்ளை கூட 2ஆம் பட்சம்தான். தேவராஜ் ரொம்ப உருக்கமா சொன்னாரு. என்னோட அக்கா கல்யாணம் கேள்விக்குறியா நிற்க காரணமே தங்கம் தான் சாமி. அதுக்காக தான் நான் உங்களை தேட வேண்டிய நிர்பந்தமே எனக்கு உருவாச்சு. இந்த வார்த்தையில கேட்டதும் சித்தருடைய முகம் ஆச்சரியத்திலையும் கவலையிலையும் மூழ்க ஆரம்பிச்சுது. சாமி, நான் ஒன்று சொல்லட்டுங்களா? இந்த உலகத்தையே விலைக்கு வாங்க முடிஞ்ச அந்த தங்கத்துக்காக மனுஷங்க உங்களை தேடி வர்றதோ இல்லை அலையறதோ பெரிய விஷயமே கிடையாது. இந்திய அரசாங்கத்துக்கே உங்களை பற்றி தெரிஞ்சா போதும். பிரதம மந்திரியே உங்களை பார்க்க கிளம்பி நேராக வந்துடுவார். ரசவாதம் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குதுன்றது அவங்களுக்கு தெரியாது. தெரிஞ்சாலும் முதல்ல அதை நம்ப மாட்டாங்க. இதை பற்றி பேசுகிறவங்கலாம் பைத்தியக்காரங்கன்னு நினைக்கவும் செய்வாங்க. இந்த நிமிஷம் வரைக்கும் கூட நாங்களும் அப்படிதான் நினச்சிக்கிட்டு இருக்கோம். எல்லாத்தையும் கூட்டி குறைச்சி சொல்லிட்டு கடைசியா தங்களையும் அதுக்குள்ள உட்படுத்தி பிரதான விஷயத்தை எட்டி பிடிச்சாரு தேவராஜ். இதை கவனிச்ச ருத்ரா அவரை தடுத்து கையை அமர்த்தினாரு. பிறகு தீர்க்கமா கேட்க ஆரம்பிச்சாரு. சாமி, தப்பா எடுத்துக்காதீங்க. ரசவாதம் சாத்தியமா? அது எப்படி உங்களுக்கு தெரிஞ்சது? ருத்ரா கேட்டுக்கிட்டே இருக்கும் போது கொஞ்சம் தள்ளி அடர்ந்த புதற்குள்ள இலைத்தழைகளுக்கு இடையில யாரோ ஒளிஞ்சிருக்கிற மாதிரியான ஒரு சலசலப்பு கேட்க ஆரம்பிச்சது. எல்லாருடைய கவனமும் அதிர்ச்சியோட அந்த பக்கம் திரும்பிச்சு. அத்தியாயம் 31. ரசவாதம் சாத்தியமா அப்படின்னு ருத்ரா கேட்ட மறு வினாடியே பக்கத்து புதற்குள்ள தோன்றின சின்ன சலசலப்பு எல்லாருடைய நெற்றிகளையும் சுருக்க ஆரம்பிச்சது. சமுத்திர சித்தருடைய முகம் ஆச்சரியமா உருமாறி அந்த சலசலத்த புதரையே வெறிச்சு பார்த்தாரு. சித்தர் கோபமாகிறாருன்னு தெரிஞ்சுக்கிட்ட ருத்ரா, இந்த விக்டர் ஆளுங்களுக்கு புத்தியே இல்லை. இப்பதான் ஒருத்தன் பாம்பு கடி பட்டு செத்தான், இன்னொருத்தன் இப்ப புதற்குள்ள ஒளிஞ்சுக்கிட்டு வேவு பார்க்கறான். இவன் எப்படி சாக போறானோ அப்படின்னு ருத்ரா வாய் விட்டு புலம்ப சித்தர் கண்களை மூடினாரு. சில வினாடிகள் கழிச்சு மந்தகாசமா சிரிச்சபடி இயல்பான நிலைக்கு திரும்பி வந்தாரு. கணேஷை பார்த்து அந்த புதருக்கு பக்கத்துல போய் எட்டி பார்க்க சொன்னாரு. கணேஷ், சாமி, எனக்கு பயமா இருக்கு அப்படின்னு சொன்னான். பயப்படாத, அது காட்டு பணிதான். கிழங்கு கிடைக்கும்னு அந்த புதர்கிட்ட பூமியை குடைஞ்சிக்கிட்டு இருக்கு. சித்தர் சொல்லவும் கணேஷ் தைரியத்தை வரவழைச்சுக்கிட்டு போய் எட்டி பார்த்தான்.
சித்தர் சொன்னது போலவே அது பன்றி தான். தன்னுடைய உண்மத்த மூக்கால பூமியை தொலைச்சிக்கிட்டு இருந்தது. கொடி தலையில ஒதுக்கிட்டு கணேஷ் பார்க்கவும் அது பதட்டமே இல்லாம கணேஷ வெறிச்சு பார்க்க ஆரம்பிச்சது. கணேஷோட நெற்றியில ஆச்சரிய பூச்சிகளுடைய நெளிச்சல்கள் உருவாக ஆரம்பிச்சது. ஆமா சாமி, அது பன்றி தான் அப்படின்னு சொல்லியபடி திரும்பி வந்தான். ஆமா, அது காட்டு பன்றி தானே, எப்படி கண்டுபிடிச்சிங்க? தேவராஜ் சீறிக்கிட்டு கேள்வி கேட்டாரு. விக்டரோடைய ஆட்களோ அப்படின்னு பயந்துட்டேன். நல்ல வேலை, அப்படி எதுவும் இல்லை, பெருமூச்சு விட்டாரு ருத்ரா. பிறகு இயல்பா மறுபடியும் பேச ஆரம்பிச்சாரு. சாமி, உங்க சக்தி எங்களுக்கு மட்டும் இல்ல, உலகத்துக்கே ஒரு ஆச்சரியமான விஷயம். எப்படி இதெல்லாம் சாத்தியம்? தேவராஜ் விடாது நெருக்கினாரு. கேள்வி இடம் மாறத உணர்ந்த ருத்ரா இடையில நுழைஞ்சாரு. எல்லாத்தையும் விட முக்கியம் ரசவாதம் தான். அது சாத்தியமா? உங்ககிட்ட இருக்கக்கூடிய தங்கம் ரசவாத தங்கமா? ரசவாதத்துக்கு என்னென்ன தேவை? வரிசையா கேள்விகளை அடுக்கி அடுக்கி வைக்க ஆரம்பிச்சாரு. சித்தர் கொஞ்சம் கோபத்தோட ருத்ராவை வெறிச்சு பார்க்க ஆரம்பிச்சாரு. பார்த்துட்டு, ஏன்பா அதை பத்தி தெரிஞ்சுக்கிட்டு உலகத்துக்கு ஒரே நாள ராஜாவாயில நினைக்கிறியோ? இல்ல சாமி, இதெல்லாம் சாத்தியமே இல்லைன்னு என்னோட அறிவு சொல்லுது. என் அறிவு மேல எனக்கு உள்ள நம்பிக்கையால தான் நான் இப்படி கேட்குறேன். நீங்க சொல்ல போற பதில வச்சுதான் எது உண்மை எது பொய்ன்னு நான் தெரிஞ்சுக்க போறேன். சரி, உன் கணிப்பு பொய்யாயிட்டா என்ன பண்ணுவ? ஒன்றும் பண்ண மாட்டேன். உங்களை தெய்வமா நினைச்சி உங்களுடைய சீடனா நான் மாறிடுவேன். நீ சீடனாகிறதுனால உனக்கு என்னப்பா லாபம்? இல்ல எனக்கு தான் என்ன லாபம்? சித்தர் கேட்டாரு. சாமி, அப்படியெல்லாம் சொல்லாதீங்க. உங்களை மாதிரி அபூர்வமான மனுஷங்க பல விஷயங்களை மர்மமா வச்சுட்டு இறந்து போறதால தான் இந்த உலகத்துல பல விஷயங்கள் இன்னும் புதிராவே இருக்கு. அந்த விஷயம் இருக்குன்னும் இல்ல அப்படி ஒன்று கிடையவே கிடையாதுன்னு விவாதங்கள் தினமும் மனுஷனோட நேரத்தை எடுத்து விழுங்கிக்கிட்டு இருக்கு. அபூர்வமான விஷயங்கள் மனுஷ சமூகத்துக்கு பயன்பட்டே தீரணும். எது பயன்படணும் எது பயன்படாது அப்படின்றத தீர்மானிக்கிறது மனுஷன் கிடையாது, இயற்கை தான். சித்தர் ரொம்ப பூடகமான ஒரு பதிலை சொல்லிட்டு 3 பேரையும் பார்த்து உதடுகளை சுழிக்க ஆரம்பிச்சாரு. முகத்துல விரக்தி தேங்க ஆரம்பிச்சது. இந்த உண்மை வெளியில தெரியாமலே போயிடுமோ அப்படின்ற அந்த கேள்வி மனச லேசா தைக்கவும் செஞ்சது. இப்போ ரசவாதம் சாத்தியமா சாத்தியம் இல்லையான்றது முக்கியம் கிடையாது. என்ன வளைக்க நினைக்கிற கூட்டத்துக்கிட்ட இருந்து இந்த மலையையும் மலை ஜனங்களையும் நீங்க காப்பாத்துங்க. கடைசியா அந்த கேள்வியை கேளுங்க, அப்ப நான் பதில் சொல்றேன். அது மட்டும் இல்ல, போதும் போதுன்ற அளவுக்கு தங்கத்தையும் நான் கொடுக்கறேன். சித்தருடைய இந்த பதில் அவங்கள திருப்திப்படுத்துற மாதிரியே தெரியல. இருந்தாலும் பிரச்சனைகள் பாதி தூரத்தை இலகுவா கடந்து வந்துருச்சு அப்படின்னு 3 பேருமே மனசுக்குள்ள லேசா சந்தோஷப்பட ஆரம்பிச்சாங்க. அது மட்டும் இல்ல, சித்தருடைய மனசுல இடம் பிடிக்கிற அளவுக்கு நமக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சதே, அதுவே பெரிய விஷயம்ன்ற மாதிரி 3 பேரும் மனசை தேத்திக்கவும் ஆரம்பிச்சாங்க. சாமி, நாங்க இப்ப என்ன செய்யணும்? ருத்ரா கேட்டாரு. நான் சில வித்தைகளை உங்களுக்கு சொல்லி கொடுக்கறேன். நாடி வருவோம் அதுல ஒண்ணு. உங்களை தற்காத்துக்கிறதுக்காக அது உங்களுக்கு பயன்படும். இதை வச்சு அந்த எதிரிகளை நீங்க இந்த மலையை விட்டு துரத்தணும். சாத்தியமே இல்லை சாமி, அவங்க பெரிய கூட்டம். அந்த கூட்டத்துல எத்தனை பேர் இருக்காங்கன்றதே எங்களுக்கு தெரியாது. அது மட்டும் இல்ல, அவங்களுடைய தலைவன் யாரு, அவன் எங்க இருந்து செயல்படுறான், எதுவுமே எங்களுக்கு தெரியாது. எல்லாமே மர்மமா தான் இருக்குது. மர்ம முடிச்சுகளை அழுக்க தான் நான் இருக்கனே. சாமி, இதை எங்ககிட்ட கேட்டுட்டு தான் நீங்க செய்யணுமா என்ன? நல்லது. இந்த மலையிலிருந்து அரைக்காத தூரத்துல ஒரு சமவெளி இருக்கு. அந்த சமவெளி கரையில ஒரு குடிசை இருக்கு. ரகசியமா அங்க போய் பாருங்க. அந்த சமவெளியை சுற்றி கிரந்தி செடிகளை நீங்க பார்க்க முடியும். கஞ்சான்ற பேர்ல மனித நர்ம மண்டலத்தையே தோல வைக்கக்கூடிய, அதனால என்ன மாதிரி எவ்வளவோ சித்தர்கள் பாதை மாறி போனவங்கெல்லாம் உண்டு. தங்களுடைய சித்த விலாசத்தையே தொலைச்சிட்டு மயக்கத்துல சிற்றின்ப பிரியர்களா மாறினவங்களும் உண்டு. அதை அழிக்கிறதுல தான் அவங்களுடைய அழிவே இருக்கு. சித்தர் பேச பேச ருத்ராவோட மூளை வேகமா செயல்பட தொடங்குச்சு. சட்டவிரோதமா கஞ்சா பறி செய்யறவங்கன்னா அவங்களுக்கு சட்டம் கொடுக்கக்கூடிய தண்டனைகள் என்னென்ன அப்படின்னும் அதுக்கான செக்ஷன் என்ன அப்படின்றத பத்தியும் யோசிக்க தொடங்கிருச்சு ருத்ராவோட மூளை. இதை கவனிச்ச தேவராஜ், என்ன ருத்ரா பேசவே மாட்டாங்கிற? சாமி சொல்றத பார்த்தா ஒரு பெரிய போதை மறந்த கூட்டம் மாதிரில தெரியுது. தேவராஜ் கேட்டாரு. ஆமா தேவராஜ்,
போலீஸ் உதவியோடு சாதிக்க வேண்டிய விஷயங்கள் நிறையவே இருக்கு. முதல்ல அந்த குடிசை பக்கம் போய் பார்ப்போம். கஞ்சா வயல் எப்படி இருக்குன்னு எனக்கும் தெரியாது. கணேஷ் வெறிச்சு பார்க்க ஆரம்பிச்சான். சிலுசிலுன்னு அந்த சூழ்நிலையில எல்லாருமே சில வினாடிகள் பேச்சை தவிர்த்துட்டு மௌனமா இருந்தாங்க. அத்தியாயம் 32. தேவராஜோடைய சிரம் மரத்தை நோக்கி உயர்ந்துச்சு. மூங்கில் குடிசை ரொம்ப கம்பீரமா தென்பட்டுச்சு. அதை பார்க்கும்போது அதுக்குள்ள ஏறி போய் பார்க்கணும் அப்படின்ற ஆசையும் ஏற்பட்டுச்சு. கொஞ்சம் பொறுங்க. சித்தருடைய கரம் அவர்களை தடுக்க ஆரம்பிச்சது. அவங்கள தடுத்து நிறுத்தினவரு விறுவிறுன்னு விழுத பிடிச்சு மரத்துல ஏறி குடிசைக்குள்ள நுழைஞ்சாரு. கீழே திரும்பி வரும்போது அவர் கழுத்துல கிடந்துச்சு அந்த மாணிக்க நாகம். அவருடைய கைகள்ல ஒரு மண் கோவலையும் இருந்துச்சு. அதுல ஏதோ ஒரு வகையான மூலிகைச்சாறு. இந்த சாற்றை கை காலில் பூசிக்கோங்க. இதோட வாடைக்கு விஷ ஜந்துக்கள் எதுவும் உங்ககிட்ட அண்டவே அண்டாது. அதோட நாடி வர்மத்தையும் தெரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொன்னவரு கணேஷுடைய காது மடலுடைய பின்பக்கம் புடைப்பா தெரிஞ்ச ஒரு நரம்பு பக்கமா தன் கைகளை கொண்டு போய் நடுவிரல்ல இரும்பு போலாக்கி 1.5 தூக்க அளவான கனத்தோடையும் புலிக்காலுடைய வேக வீச்சோடையும் ஒரு லேசான மோதலை நிகழ்த்தினாரு. உடனே கணேஷ் கண்ணு 2 சுருக அப்படியே பனியால உறைஞ்சவன் மாதிரி கீழே போய் விழுந்தான். சுதாரிச்சுக்கிட்ட தேவராஜ் தன் கைகளால கணேஷை தாங்கி பிடிச்சுக்கிட்டாரு. கீழே விழுந்த கணேஷோட காது மடலுடைய பின்பக்கம் தான் அடிச்ச இடத்த துல்லியமா வருடி காட்டி லேசா சிரிச்சாரு சித்தர். தேவராஜுக்கும் ருத்ராவுக்கும் இடம் புரிஞ்சுது. கையை இப்படி விரைப்பா வச்சுக்கிட்டு வேகமா வீசணும். அவரு அடுத்த கட்டத்துக்கு போக ஆரம்பிச்சாரு. தேவராஜுக்கு ஒரு இனம் புரியாத கவலை. சோகமா கணேஷை பார்க்கவும், கவலைப்படாத, அவனை வறுமத்துல இருந்து விடுவிக்க எனக்கு தெரியும். முதல்ல நீ இதை கவனி அப்படின்னு சொல்லிட்டு கைகளை விரைப்பாக்கி வீச கற்றுக் கொடுத்தாரு. கத்துக்கிட்டு அவங்களும் கிளம்ப ஆயத்தமானாங்க. அதே சமயம் சித்தர் கண்களை மூடி தியானிச்சு 2 கரங்களையும் வானுக்கு உயர்த்த எங்கிருந்தோ வந்து விழுந்துச்சு 2 ரசமணிகள். கோலிகுண்டு பருமன்ல ஜொலிச்சிட்டு இருந்த அதை ஆளுக்கு ஒன்னா கொடுத்தாரு. ரசமணி தான் ஜீவனுக்கு வேலி. இது இருக்கிற வரைக்கும் மரண பயம் இல்லாம நீங்க நிம்மதியா இருக்கலாம். சித்தர் இந்த வார்த்தைகளை சொல்லவும் பயபக்தியோட அதை கைகளில் வாங்கிக்கிட்டாங்க 2 பேரும். ருத்ரா நேரத்தை அதிகம் வீணாக்க விரும்பல. பதைபதிப்போட வேகமா நடக்க ஆரம்பிச்சாரு. தேவராஜ் பின்தொடரவும் செடி கொடிகளுக்கு இடையில நுழைஞ்சி அவங்க 2 பேரும் மறைஞ்சும் போனாங்க. அவங்க 2 பேரும் கண்ணை விட்டு மறைஞ்சதும் சித்தருடைய முகம் உடனே கணேஷ் பக்கம் திரும்பிச்சு. மண்டியிட்டு அவனுக்கு எதிரில் அமர்ந்தவர் 2 கைகளாலையும் அவன் கழுத்தை பிடிச்சி கபாலத்துக்கு கீழே முடிச்சு போல விழுந்து விட்ட நரம்பு பாதைய 4 விரல்களால வீணத்தந்திய மீட்டுற மாதிரி மீட்டிவிட கணேஷ் உறைஞ்சு போயிருந்த நிலையிலையும் அவனுடைய முகத்துல உணர்வலைகள் பாய தொடங்குச்சு. அதனால ஏற்பட்ட வலி சலனத்தையும் அவன் முகம் தெளிவா காட்டுச்சு. திரும்ப திரும்ப அதே போல செய்யவும் ஒரு கட்டத்துக்கு பிறகு கண் திறந்தான் கணேஷ். கண் திறந்த பார்த்தவன் மலங்க மலங்க விழிக்க ஆரம்பிச்சான். இப்போ சித்தர்கிட்ட இருந்து ஒரு புன்னகை. எழுந்திருச்சு உக்காந்தவன், சாமி எனக்கு என்ன ஆச்சு? அவங்க 2 பேரும் எங்க போனாங்க? வேகமா கேட்டான். அவங்க கடமையை செய்ய அவங்க கிளம்பிட்டாங்க. இப்ப நீ என் கூட வா. அவங்க என்னை விட்டுட்டு எங்க போனாங்க? கேள்வியை கேட்டான். இந்த மலைக்கு பெரிய நன்மை செய்யறதுக்காக அவங்க 2 பேரும் கிளம்பி போயிருக்காங்க. நீ எதுவும் கேட்காம என் கூட வா. என்னை விட்டுட்டு அவங்க எப்படி போகலாம்? மறுபடியும் வேகமா கேட்டான். அதுதான் விதி. நீ சின்னவன். பெரிய போராட்டத்துல ஈடுபடுறது உனக்கு நல்லதில்ல. உன் அம்மாவுக்கு நீ ஒரே பிள்ளை இல்லையா அப்படின்னு சொன்னாரு. அதுக்காக ஆபத்து சமயம் ஒதுங்கி இருந்தா அது நல்லாவா இருக்கும்? அது என்னால முடியாது அப்படின்னு மறுத்து பேச ஆரம்பிச்சான் கணேஷ். முட்டாள், பெரிய மனுஷனாட்டம் பேசினது போதும். நான் சொல்றேன்ல, என் கூட வா சொன்ன சித்தர் வேகமா முன்னோக்கி நடக்க ஆரம்பிச்சாரு. கணேஷ் அதுக்கு மேல எதுவும் பேசவே இல்லை. எழுந்திருச்சவன் அவருக்கு பின்னாடியே நடக்க ஆரம்பிச்சான். நல்ல சூரிய வெளிச்சத்துல பாதை பளிர்னு தென்பட்டுச்சு. பட்சி ஜாலங்கள்லாம் குறைஞ்சி போய் அருவியோட சலசலப்பு மட்டும் கேட்டுக்கிட்டே இருந்தது. இந்த மலைக்குள்ள இத்தனை அழகான அடர்த்தியான மர்ம இடங்களா இருக்கு. மனசுக்குள்ள கேள்வி கேட்டபடி சித்தரை பின்தொடர்ந்து போய்கிட்டு இருந்தான். அருவி சலசலத்து ஓடக்கூடிய ஒரு இடத்துல சுனை போல ஒரு பெரிய நீர்த்தேக்கம், கண்ணாடி போல நீர் தேங்கி ஓடிக்கிட்டு இருந்தது. அந்த இடத்துல நிறைய பாறைகள் தென்பட்டுச்சு. அதுல ஒரு பாறையில
ஏதோ புரியாத பாஷையில கல்வெட்டு செய்தியும் ஒன்று இருந்துச்சு. இடையில சில தமிழ் எழுத்துக்களும் அவன் கண்ணில் பட்டுச்சு. அதை அவன் கூர்ந்து பார்க்கவும் சித்தர் அதை கவனிச்சிட்டாரு. இது என்னன்னு பார்க்கறியா? வல்வில் ஊரி ராஜ காலத்துல இந்த அருவி சொன்னதான் அரண்மனை பெண்களுக்கு குளிக்கக்கூடிய இடம். மகாராணி இங்க வந்தான் குளிப்பாங்களாம். இந்த சுனைக்கு அப்படி ஒரு சரித்திர பின்னணி இருக்கு. சொன்னவரு ஆச்சரியமா இருக்கா அப்படின்னு கேட்டாரு. கணேஷோட விழிகள்ல வியப்பு அதிகமாக ஆரம்பிச்சது. திடீர்னு சுனைக்குள்ள குதிச்சாரு சித்தர். சில வினாடிகள்ல கண்களை விட்டு மறைஞ்சே போனாரு. அவர் நீருக்குள்ள போன தடங்கள் நீர்க்குமிழிகளா தோன்றி அதுவும் கொஞ்ச நேரத்துல சுனையோட மேல் பக்கம் வந்துச்சு. பிறகு வழக்கம் போல சலனமே இல்லாம போட தொடங்கிருச்சு. ஏறத்தாழ 3 நிமிட அவகாசங்கள். பிறகு திடீர்னு அவருடைய உடல் நீர்பரப்பு கிழிச்சபடி மேல வந்துச்சு. மேல வந்தப்போ அவரோட கைகள்ல பாசி படைஞ்ச ஒரு பெரிய மண்பானை. அத்தியாயம் 33. தேவராஜும் ருத்ராவும் ஒரு சமவெளி கரையில திரும்ப திரும்ப பார்த்தபடி நடக்க ஆரம்பிச்சிருந்தாங்க. அந்த சமவெளி கரை முழுக்கவும் முழங்கால் உயரத்துக்கு கஞ்சா செடிகள். காலை வெளிச்சத்துல அதையெல்லாம் திளைப்பா கதிர்களை உறிஞ்சிக்கிட்டு இருந்தது. அந்த சமவெளி கரையை சுற்றி உள்ள மரங்களுக்கு மேல துப்பாக்கியும் கையுமா சில பேர் உட்காந்துருக்கிறது தெளிவா தெரிஞ்சது. பின்தொடர்ந்தபடி வந்த ருத்ரா சூழ் கொட்டிக்கிட்டே வந்தாரு. தேவராஜ், விக்டர் கோஷ்டியோட அந்த மர்மமான இடத்துக்கு வந்து சேர்ந்தாச்சுன்னு நினைக்கிறேன். 100கணக்கான ஏக்கர்ல எவ்வளவு கஞ்சா செடிங்கெல்லாம் இருக்கு பாத்தியா? பைனாக்குலரை தேவராஜ் கிட்ட கொடுத்து பார்க்கவும் சொன்னாரு. தேவராஜ் அதுக்குள்ள ஊடுருவியபடி எல்லாமே பல கோடி மதிப்பு பெறும் போல இருக்கே. சமீப காலமா கோடிநாயக்கனூர் வத்தல்மலை பக்கம் கஞ்சா செடிகளை அதிக அளவு அழிச்சதா பேப்பர்ல படிச்சேன். அப்போ அடுத்த கட்டம் இங்கதான் அப்படின்னு கேட்கவும் ருத்ராவோட முகம் பிரகாசமாக ஆரம்பிச்சது. தேவராஜ், நம்ம உடனே எப்படியாவது டிஎஸ்பிக்கு தகவல் கொடுத்தாகணும். டாக்டர் இக்பாலுக்கும் ஃபோன் பண்ணி விஷயத்த சொல்லி போலீஸை பட்டாளத்தோட வர வைக்கணும். அப்பதான் இதுல நாம சம்பந்தப்பட்டிருக்கோம் அப்படின்னு தெரியாம இயல்பா ரைட் நடந்த மாதிரியே தெரியும். ஏன் இதை நாம செஞ்சதா காட்டக்கூடாதா என்ன? தேவராஜ் கேட்டாரு. எல்லாம் காரணமா தான் சொல்றேன். எப்பேற்பட்ட போலீஸ் படம் வந்தாலும் இந்த மாதிரியான சமயங்கள்ல இந்த கூட்டத்தோடைய பெரிய தலைகள் சுலபமா தப்பிச்சிருவாங்க. அப்படி தப்பிச்சவன் நம்மளை நெருங்கி வந்து சித்தர் விஷயம் என்னாச்சுன்னு கேட்பான். அதுதான் நமக்கான சரியான சமயம். அவனை சுத்தி வளைக்கிறதுக்கு அதை விட்டா நமக்கு வேற வாய்ப்பும் கிடைக்காது. பணத்தை கொடுத்துட்டு சும்மா போக அவன் என்ன இழிச்சவாயனா என்ன? ருத்ராவோட பேச்சில் தென்பட்ட நுணுக்கமான உண்மை தேவராஜுக்கு ஆச்சரியத்தை கொடுத்துச்சு. அப்படி நெருங்கி வரவனை நம்ம 2 பேரால பிடிக்க முடியுமா என்ன? பிடிச்சுதான் தீரணும். அதுக்கும் வழி இருக்கு. எப்படி ருத்ரா? ஆர்வமா கேட்டாரு தேவராஜ். முதல்ல இங்கிருந்து கிளம்புவோம். ஃபோன் பண்ற வழி என்னன்னு பார்ப்போம். சரி, ஒருவேளை விக்டர் குரூப்போட ஆட்கள் நம்மளை ஃபாலோ பண்ணினாங்கன்னா பண்ணட்டும். அதனால என்ன? அவங்க விஷயம் கிளைமேக்ஸ் நெருங்கிருச்சுன்னு அவங்களும் தெரிஞ்சுக்கிட்டோம். இதை தவிர வேற வழியே இல்லை. வா, சீக்கிரம் போகலாம் அப்படின்னு சொன்னாரு ருத்ரா. 2 பேரும் வேகமா திரும்பி நடக்க ஆரம்பிச்சாங்க. வழியில உன் ஃபோனுக்கு பலன் இருக்குன்னு நம்புறியா? தேவராஜ் கேட்கவும் ஏன் அப்படின்ற மாதிரி ருத்ரா தேவராஜை பார்த்தாரு. இல்ல, போலீஸுக்கு இதெல்லாம் தெரியாம இருக்குன்னு நான் நினைக்கிறேன். தேவராஜ் அந்த கேள்வி கேட்கவும் நியாயமான சந்தேகம்தான். விஷயத்த டாக்டர் கிட்ட சொல்றதோட மட்டும் இல்லாம ரிப்போர்ட்டர் கிட்டையும் சொல்லுவோம். விஷயம் பெரிய இஷ்யூவானாதான் பத்திரிக்கை வரைக்கும் போயிருச்சுன்னு தெரிஞ்சா போலீஸ் இதுல வேகமா செயல்படுவாங்க. அந்த வார்த்தைகளை சொல்லிட்டு ருத்ரா வேகமா நடக்க ஆரம்பிச்சாரு. உற்சாகமா பின்தொடர்ந்து போக ஆரம்பிச்சாரு தேவராஜ். பஸ் ஸ்டாண்டுக்கு வழி தெரியுமா உனக்கு? எனக்கு இந்த காட்டுல பாதையே சுத்தமா தெரியல அப்படின்னு சொன்னாரு. இனி ஒரு நிமிஷம் கூட வேஸ்ட் பண்ணக்கூடாது. நல்ல வேலை, ரிஸ்கான இந்த கட்டத்துல கணேஷ் நம்ம கூட இல்லை. சின்ன வயசு வேற. இதையெல்லாம் பார்த்தா ரொம்பவே மிரண்டு போயிருப்பான். ருத்ரா சொன்னதும் நம்மளுடைய இந்த காரியத்துக்கு மூல காரணமே அவன்தான் ருத்ரா. சாதாரணமா ஒரு டைரி, அதன் மூலியமா பல விஷயங்கள் வெளிப்பட ஆரம்பிச்சிருக்கு. கடைசியில இப்போ நம்மளையும் இயக்கிட்டு இருக்கு பாத்தியா அப்படின்னு கேட்டாரு தேவராஜ். இவ்வளவு நடந்தும் அந்த ரசவாதம் பெரிய மர்மமாவே இருக்குல்ல. எவ்வளவோ விஷயங்களை சொன்ன சித்தர் அதை பத்தி மட்டும் வாயவே திறக்கல பாத்தியா? எங்க வந்ததுல இருந்து பிரச்சனைகளை சமாளிக்கிறதே நேரம் செலவாகிட்டு இருக்கு. அந்த ரசவாத ஃபார்முலாவை பத்தி துளி கூட தெரிஞ்சுக்க முடியல. இந்த பிரச்சனையிலிருந்து விடுபட்ட மறு நிமிஷத்திலிருந்து நம்முடைய நோக்கம் ரசவாதத்தை பத்தி தெரிஞ்சுக்கிறதா தான் இருக்கணும். என்ன சொல்ற? இதுல சொல்ல என்ன இருக்கு? அதுக்காக தான் நம்ம இங்க வந்தோம்.
தேவராஜ் நடந்தபடி கேள்வி கேட்டுட்டு பெருமூச்சு விட்ட சமயம் ஒரு வாழைத்தோட்டம் குறுக்கிட்டுச்சு. ஏராளமான சீப்புகளோட குலுங்க குலுங்க குளத்தள்ளி சாஞ்சிருந்தது சில மரங்கள். வரப்பு போல தெரிஞ்ச பாதைய மனசுக்குள்ள வச்சபடி நடக்க ஆரம்பிச்சாரு ருத்ரா. தேவராஜும் வாழைத்தோட்டத்தை பார்த்தபடி அவர் பின்னாடி நடக்க கிட்டத்தட்ட அந்த மலையோட பிரதான பகுதிக்கே வந்துட்டதா கணக்கிட்ட சமயம், அண்ணே அப்படின்னு ஒரு பெண் குரல் அழைப்பு கேட்டுச்சு. ஆச்சரியத்தோட 2 பேரும் திரும்பி பார்த்தாங்க. பார்த்தவங்க அப்படியே அதிர்ந்தே போனாங்க. ஒரு வாழைமரம் பக்கத்துல கணேசனுடைய அக்கா மைதிலி நின்றுட்டு இருந்தா. அவளுக்கு சமீபமா துப்பாக்கியும் கையுமா விக்டர் இருந்தான். அத்தியாயம் 34. விக்டரோட மைதிலியை பார்த்ததும் தேவராஜுக்கு தூக்கி வாரி போட்டுடுச்சு. இவ எப்படி இங்க வந்தா? இந்த கேள்வி அவர் மனசுக்குள்ள எழுந்த அதே வினாடி ருத்ராவும் லேசா திடுக்கிட்டு போனாரு. யாருப்பா அந்த பொண்ணு? அண்ணன்னு தெரிஞ்ச மாதிரி கூப்பிடுறா அப்படின்னு ருத்ரா கேள்வி கேட்டு முன்னால வரவும் ரௌத்ரமா தென்பட்டான் விக்டர். அந்த சூழ்நிலையில குலுகுலுன்னு காத்த மீறியும் காதோரமா கிர்தாக்குள்ள இருந்து வியர்வை பாம்போட தலை மாதிரி எட்டி பார்த்துச்சு. பிறகு நெளிஞ்சு வளைஞ்சி கன்னத்துல இறங்கவும் தொடங்குச்சு. ஹலோ ஜென்டில்மேன், எப்படி இருக்கீங்க? நக்கலா விக்டர் பேச தொடங்கியிருந்தான். கணேசுன்னு இந்த பொண்ணு பஸ் ஸ்டாண்ட்ல அலமோதிக்கிட்டு இருந்துச்சு. எங்க ஆளுங்க என்கிட்ட இழுத்துட்டு வந்தாங்க. செத்துப்போன ஃபாரஸ்டர் சிவகுருநாதனுடைய பொண்ணாமே. நம்ம பங்காளி செங்கோட்டையின் சேட்டையில பரலோகம் போனவர் தான் சிவகுருநாதன். ஆமா, சாமியார் எப்படி இருக்காரு? ஏதாவது விஷயத்த சொன்னாரா? இல்ல எங்களை பத்தி ஏதாவது தகவல்கள் சொல்லிவிட்டாரா? விக்டரோட பேச்சுல எகத்தாளம் ரொம்பவே தெரிஞ்சது. ருத்ரா அவனை வெறிச்சு பார்த்தாரு. தேவராஜுக்கும் சகலமும் திணற ஆரம்பிச்சது. ருத்ரா, இப்ப என்ன பண்றது? இவங்கிட்ட இப்படி வசமா சிக்கிட்டோமே, காதோரமா கேட்டாரு தேவராஜ். அங்க என்னையா குசுகுசுப்பு? உங்களை பத்தி எல்லாம் தெரிஞ்சிருச்சு. அந்த சாமியார் கூட புதற்குள்ள நுழைஞ்சு போனது வரைக்கும் எல்லாமே எனக்கு தெரியும். அநியாயமா அந்த சாமியாரு பாம்பை விட்டு எங்க ஆளுங்கள ஒருத்தனை சாகடிச்சிட்டான். இனியும் அவனை விட்டு வச்சா நான் ஒரு மாங்காய் மலையந்தான். விக்டர் கோவத்துல கத்தி பேச ஆரம்பிச்சான். விக்டர், இரு, அவசரப்படாத. வெண்ணெய் திரண்டு வரும்பொழுது பானை உடைஞ்ச மாதிரி ஆகிடக்கூடாது. உன்னை பார்க்க தான் நாங்கள் வந்துகிட்டு இருக்கோம். அந்த சாமியார்கிட்ட இருந்து ஓரளவுக்கு விஷயத்தை நாங்கள் வாங்கிட்டோம். இன்னும் கொஞ்சம்தான் பாக்கி. ஏற்கனவே அவர்கிட்ட நீ மோதி பட்ட பாடு மறந்து போச்சா உனக்கு? ருத்ரா சமயோஜிதமா அவன் பேச்சை வெட்டியபடி இடையில புகுந்தாரு. மைதிலி சங்கடமா நெளிஞ்சுக்கிட்டு இருந்தா. அவங்க பேச்சுல அவளுக்கு தலையும் புரியல, காலும் புரியல. ஆனா ரொம்ப மோசமான முரட்டு மனுஷங்கிட்ட மட்டும் மாட்டிக்கிட்டோன்னு அவளுக்கு தெளிவா புரிஞ்சுது. அதுலயும் விக்டர் கையில இருக்கக்கூடிய துப்பாக்கி அவளை தான் அதிகமா மிரட்டிக்கிட்டு இருந்தது. சினிமாவில் மட்டுமே பார்த்து பழக்கப்பட்ட துப்பாக்கி இப்போ அவளுக்கு ரொம்ப பக்கத்துல தெரியவும் அவ ரொம்பவே பயந்து போயிருந்தா. கருத்து குழலோட குண்டு சீரிப்பாய தோதுவா விக்டர் கையில அது சுழண்டுகிட்டு இருந்தது. விக்டர் சிரிச்சுக்கிட்டு இருந்தான். அதுவும் ரொம்ப நக்கலான சிரிப்பு அது. அப்படியா, சாமியார்கிட்ட இருந்து எல்லா விஷயத்தையும் வாங்கிட்டீங்களா? அப்படி என்ன சொன்னான் அந்த கிழவன்? சிரிச்சபடியே கேட்டான். என்னப்பா இது, இப்படி நடுவில் நின்று பேசுற விஷயமா அது? சரி, உட்காந்து பேசுவோம், நக்கலா பதில் சொன்னான் விக்டர். இங்க இல்ல, சமவெளிக்கரையில் இருக்கக்கூடிய குடிசையில, அதாவது உங்க கஞ்சா தோட்டத்தோடைய தலைமை இடத்துல அப்படின்னு இழுத்து பேசினாரு ருத்ரா. விக்டருக்கு உடனே பொட்டுல பூச்சி பறந்துச்சு. இதெல்லாம் உங்களுக்கு எப்படி தெரியும்? வேகமா கேட்டான். எல்லாம் அந்த சாமியார் தான்ப்பா சொன்னாரு. அந்த ஆளுக்கு இதெல்லாம் கூடவா தெரியும்? அது மட்டும் இல்ல, உன் நிழலை பார்த்து உன் பேர் என்ன, உன் அப்பா பேர் என்ன, அம்மா பேர் என்ன, உன்னுடைய பூர்வீக சரித்திரம் என்னன்னு எல்லாத்தையும் சொல்லக்கூடிய அளவுக்கு மிகப்பெரிய யோகி அவரு. அதை முதல்ல தெரிஞ்சுக்கோ. தேவராஜ் சித்தருக்காக வக்காலத்து வாங்கி பேசினாரு. சித்து வேலைக்காரனை யோகின்லாம் சொல்லாத, கோவமா பேசினா விக்டர். நீ எப்படி வேணாலும் சொல்லிக்கோப்பா, ஆனா நாங்க சொல்றதுதான் நிஜம். ருத்ரா தான் பங்குக்கு கிளறி விடவும் எனக்கு குழம்புது. உங்களை நம்பவும் முடியல, நம்பாம இருக்கவும் முடியல. விக்டர் கொஞ்சம் குழம்ப ஆரம்பிச்சான். சரி, சீக்கிரமா நீயே ஒரு முடிவுக்கு வா. ருத்ரா அவனுக்கான ஒரு சின்ன அவகாசத்தை கொடுத்துட்டு தேவராஜ் பக்கம் திரும்பினாரு. தேவராஜுக்கு கோபமா வந்துச்சு. ருத்ராவோட காதோரமா, என்ன ருத்ரா நீ இவனை ஓவர்டேக் பண்றது எப்படின்னு யோசிக்காம இவங்க இடத்துக்கு போய் சேரலான்னு திரும்ப சொல்றியே. இவன் கூட கணேஷோட அக்கா மைதிலி வேற இருக்கா. அபாயமான இடத்துக்கு எப்படி போறது? இதெல்லாம் நல்லதுன்னு நினைக்கிறியா? நம்ம உடனே போலீஸுக்கு ஃபோன் பண்ணி ஆகணும். தேவராஜ் ரகசியமா சொல்லவும்
ஒரு தேவராஜ், நான் ஒரு வழி பண்றேன். அதே சமயம் விக்டர் தன்னோட சிந்தனையில ஒரு முடிவுக்கு வந்திருந்தான். சரி, நீங்க சொல்றதும் சரிதான், வாங்க போகலாம் அப்படின்னு கூப்பிட்டான். விக்டர், ஒரு நிமிஷம். ருத்ரா பேச்சில் ஒரு பிரேக் அடிச்சாரு. என்ன, ரகசியமான இந்த இடத்துல இந்த பொண்ணு எதுக்கு? தம்பியை காணும்னு தேடிட்டு வந்தவள தம்பிக்கிட்ட விட்டுட்டு வந்துடுறனே, அப்புறம் நம்ம சேர்ந்து போகலாமே. விக்டர் உடனே மைதிலியை பார்த்தான். அவ அரண்டு போய் நடுங்கிட்டு இருந்தா. அவளை ருத்ரா கிட்ட போகுமாறு சைகையும் காட்டினான் விக்டர். அதுக்கு பிறகுதான் தேவராஜ் கிட்ட பெருமூச்சே வந்துச்சு. மைதிலி தேவராஜன் நெருங்கினா. தேவராஜ் அவளை அழிச்சுக்கிட்டு திரும்ப நடக்க ஆரம்பிச்சாரு. ஏய் ஏய், நீ இரு, நீ போ அப்படின்னு ருத்ராவை பார்த்தான் விக்டர். ருத்ரா எந்த சலனத்தையும் வெளிக்காட்டாம மைதிலி அழைச்சிக்கிட்டு கிளம்பினாரு. இங்கேயே இருங்க, சீக்கிரம் திரும்பி வந்துடுறேன் அப்படின்னு சொன்னாரு ருத்ரா. விக்டர் அர்த்த புஷ்டியோட அதை கேட்டுட்டு சிரிச்சான். நாங்க சமவெளிக்கார குடிசையில இருக்கோம், நீ அங்க வந்துரு. இவனையும் அவன் கூட அனுப்பினா தப்பி ஓட பார்ப்பான், எதுக்கு வீண் சிரமம்? தெளிவா பேசினா விக்டர். ருத்ரா மைதிலியோட திரும்பி நடக்க ஆரம்பிச்சாரு. போற வழியில, ஏம்மா உனக்கு அறிவு இருக்கா? இப்படி தனியாவ அந்த மலைப்பகுதிக்கு கிளம்பி வருவ? நடந்து போற சமயத்துல மைதிலிய கடிஞ்சு பேச ஆரம்பிச்சாரு ருத்ரா. கணேஷ் ஃபேக்டரிக்கே வரதில்ல, எங்க போயிருக்கான்னு கேட்டு அவனோட ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கு வந்தாங்க. அம்மாவுக்கு ஒரே பயமாயிருச்சு. ஒரிசான்னு போய் சொல்லிட்டு தம்பி கொல்லிமலை தான் போயிருக்கணும்னு நான் தான் இங்க கிளம்பி வந்தா இப்படி ஆயிடுச்சுன்னு மைதிலி ரொம்பவும் ஆதங்கத்தோட பேச ஆரம்பிச்சா. மலைப்பாதையோட கொடூரமான வளைவுகள்ல, குளிர்மிக்க காற்று போக்குல, பறவைகளோட சத்தங்களோட சலசலக்கும் மரக்கூட்டத்துக்கு நடுவுல, உடம்ப உரசிக்கிட்டு போகிற செடி கொடிகளுக்கு இடையில 2 பேரும் நடந்து போகும்போது இவங்களையும் இவங்களோட பேச்சையும் ஒருத்தன் கவனிச்சபடியே பின்தொடர்ந்து வந்துகிட்டு இருந்தான். விக்டர் தான் தன்னுடைய பூனை புத்தி அப்படி காட்டி அனுப்பியிருக்கான் அப்படின்னு ருத்ராவுக்கு தெளிவா புரிஞ்சது. பின்தொடர்ந்து வந்துகிட்டு இருக்கவன்கிட்ட வாக்கி டாக்கில இருந்து வயர்லெஸ் டெலிஃபோன் வரைக்கும் சகல சாதனங்களும் இருந்துச்சு. அவன் ருத்ராவையும் மைதிலியையும் பின்தொடர்ந்து வரக்கூடிய வழியில அடையாளத்துக்காக சில மரங்கள்ல பெருக்கல் குறிகளை போட்டுக்கிட்டே வந்தான். அதே சமயம் பின்பக்கமா நின்றுட்டு இருந்த ஒரு கரடி யதார்த்தமா அவனை பார்த்துட்டு ஆவேசமா அவன் மேல பாய தொடங்கிருச்சு. அவன்கிட்ட இருந்து உக்கரமான ஒரு அலறல் வெளிப்பட ஆரம்பிச்சுது. அலறல் சத்தம் கேட்டதும் ருத்ரா திரும்பி பார்த்துட்டு அதிர்ச்சியில உறைஞ்சு போயிட்டாரு. பயத்துல மைதிலி ருத்ராவை நெருங்கி நின்றுகிட்டா. அவளுடைய முகம் வெளியேறி போயிருந்தது. பயப்படாத, எல்லாமே நல்லதுக்கு தான். விக்டர் நம்மளை வேவு பார்க்க தான் யாரோ ஒருத்தர் அனுப்பியிருக்கான். சித்தர் எங்க இருக்கான்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் ஆள் அனுப்பியிருக்கான். சரியான நரி பையாவன். ஆனா இந்த கரடியால இது எல்லாமே கெட்டு போச்சு. நல்ல வேலை நம்மள அந்த கரடி பார்க்கல. நன்றியோட சட்ட பாக்கெட்ல இருந்த ரசமணியை தொட்டு பரவசப்பட்டு போனாரு ருத்ரா. பின்தொடர்ந்து வந்தவன் கூட கரடி கட்டி உருண்டுகிட்டு இருந்தது. அவனால உயிர் பிழைக்க முடியும்னு ருத்ராவால நினைச்சு கூட பார்க்க முடியல. சீக்கிரம் வா அப்படின்னு சொல்லியபடியே முன்னோக்கி வேகமா நடக்க ஆரம்பிச்சாரு. ஆமா, கணேஷ் எங்க? போற வழியில கேட்டா மைதிலி. அவன் சித்தரோட குடிசையில பத்திரமா இருக்கான். உன்னை அவன்கிட்ட விட்டுட்டு முதல் காரியமா நான் போலீஸுக்கு தகவல் கொடுத்தாகணும். தாமதிக்கிற ஒவ்வொரு நிமிஷமும் தேவராஜுக்கு தான் ஆபத்து. சீக்கிரமா வா அப்படின்னு அவசரப்பட்டாரு ருத்ரா. 2 பேரும் வேகமா நடக்க ஆரம்பிச்சாங்க. புதர்கள் வரவேற்றுச்சு. அவங்க வந்து நின்ன இடம் சித்தர் எந்த புதற்குள்ள மறைஞ்சு உள்ள போனாரோ அந்த பகுதிக்கு வந்து சேர்ந்தாங்க. இருள்ல மூளை துல்லியமா பாதையை கண்டறிஞ்சு நடக்க உதவுச்சு. அருவி குறுக்கிடும் சப்தமும் ஆமோதிச்சுது. ஒரு வழியா சமதள பரப்பை எட்டினாங்க. சித்தரையும் கணேஷையும் காணாம லேசா விதிர்த்து போனாங்க. நூலேணி வழியாக மேலேறவும் ஆரம்பிச்சாங்க. திசையில மாணிக்க நாகம் மட்டும் தனியா இருந்துச்சு. 2 பேரையும் பார்த்ததும் படம் எடுத்து வெறிச்சு பார்த்துட்டு பிறகு அமைதியாயிருச்சு. பின்புலத்துல மூலிகை வாசம் மூக்க நெருட ஆரம்பிச்சது. எங்க போனாங்க? கேள்வியோட கீழே இறங்க ஆரம்பிச்சாரு ருத்ரா. மைதிலியும் தொடர்ந்து வெறிச்சு பார்த்தா. மைதிலி, எங்கேயும் போகாம இங்கேயே இரு. இதுதான் அந்த சித்தரோட குடிசை, ரொம்ப பாதுகாப்பான இடம். எங்க போயிருந்தாலும் கணேஷும் அந்த சித்தரும் இங்க வந்து சேர்ந்துருவாங்க. நான் போலீஸுக்கு தகவல் கொடுத்தாகணும். ருத்ரா திரும்பி வேகமா நடந்தாரு. அது நடையா இல்ல ஓட்டமா அப்படின்னு தெரியாத அளவுக்கு இருந்துச்சு. கை கடிகாரம் மதிய பொழுது நேரத்தை காட்டுச்சு. வினாடி முள் வட்டம் அடிச்சு நேரத்தை கரைக்கவும் செஞ்சுது. அந்த விரைவான கால அவகாசத்துல தென்பட்ட பாதை வழியா சிட்டா பறந்துகிட்டு இருந்தாரு ருத்ரா.
நடுவுல ஒரு மரத்துக்கு மேல தாவி ஏறினாரு. சிரமப்பட்டு உச்சி வரைக்கும் போனவரு சுற்றுமுற்றும் பார்த்தாரு. எங்கேயாவது தந்தி கம்பி பாதை போதான்னு தேடி பார்த்தவருக்கு தொலை தூரத்துல ஒரு வெள்ளை கட்டடமும் தந்தி கம்பி பாதையும் அந்த புறம் போறதும் தெளிவா அவருடைய கண்களுக்கு தெரிஞ்சுது. வேகமா கீழே இறங்கினவரு ஆவேசம் வந்த மாதிரி அந்த கட்டடம் இருந்த பகுதியை நோக்கி குறுக்கு நெடுக்குமா புகுந்து ஓடவே ஆரம்பிச்சிட்டாரு. ஒரு வழியா கட்டடத்தை எட்டினாரு. வெளியே ஒரு ஜீப் நின்றுட்டு இருந்தது. கட்டடத்துக்கு வெளியில குர்கா ஒருத்தன் தென்பட்டான். வியர்க்க விறுவிறுக்க ஓடி வரக்கூடிய ருத்ராவை பார்த்துட்டு பதறி போய் கேட்டான், சார் யார் சார் நீங்க? ஏன் இப்படி ஓடி வரீங்க? அதெல்லாம் அப்புறம் சொல்றேன், முதல்ல இங்க ஃபோன் இருக்கா அப்படின்னு கேட்டாரு. இல்லையே சார், இப்போதான் கனெக்ஷன் வந்துகிட்டு இருக்கு, இனிதான் ஃபோன் வரும். நான் அவசரமா போலீஸுக்கு ஃபோன் பண்ணணும். அதுக்கு நீங்க நேரா ஸ்டேஷனுக்கு போறதா நல்லது. உனக்கு வழி தெரியுமா அப்படின்னு கேட்டார் ருத்ரா. அவங்கிட்ட கேள்வி கேட்ட சமயம் எனக்கு தெரியும், வாங்க நான் அந்த பக்கம்தான் போறேன் அப்படின்னு சொல்லி ஜீப்ல ஒரு மிடுக்கான நபர் ஒருத்தர் ஏறி உக்காந்தாரு. நன்றி அப்படின்னு சொல்லிட்டு ஜீப்ல தாவி ஏறினார் ருத்ரா. என்ன சார் விஷயம்? போற வழியில அவர் கேட்டாரு. சாரி சார், ரொம்ப ரகசியமான ஒரு விஷயம் அப்படின்னு சொன்னாரு ருத்ரா. ஜீப் மலைப்பாதையில அசூரமா வேக எடுக்க ஆரம்பிச்சது. இந்த மலைக்கு இன்னும் எவ்வளவு வசதிகள் வர வேண்டியது இருக்கு. அந்த மனுஷன் வாயை திறந்த சமயம் பக்கவாட்டுல ஒற்றையடி பாதையில சித்தரும் கணேஷும் நடந்து போயிட்டு இருந்தாங்க. கணேஷோடைய தோல்ல அந்த மண்பானை கனமான அழுத்தத்தை கொடுத்துக்கிட்டு இருந்தது. இறுதி அத்தியாயம். ஒற்றையடி பாதையில போய்கிட்டு இருந்த சித்தரையும் கணேஷையும் பார்த்துட்டு ருத்ராவோட விழிகள் விரிவடைய ஆரம்பிச்சது. அதே சமயம் ஜீப் டக்குன்னு நின்னுச்சு. ஏன் ஜீப்பை நிறுத்திட்டீங்க? ஜீப்பை ஓட்டிட்டு வந்த அந்த பெரிய மனுஷன் பார்த்து கேட்டாரு ருத்ரா. அவரு எதுவுமே பதில் சொல்லாம ஜீப்பில் இருந்து இறங்கி சித்தரை நோக்கி ஓட்டமும் நடையுமா ஓடவே ஆரம்பிச்சிட்டாரு. அதே சமயம் ருத்ரா பக்கம் திரும்பி, நீங்களும் வரதுன்னா வாங்க, அந்த சாமியார் ரொம்பவும் அபாரமான சக்தி படைச்சவரு. என் வாழ்க்கையில பல பிரச்சனைகளுக்கு தீர்வை காட்டினதே அவர்தான். அவரு கண்ணில் தென்படுறதே அபூர்வம். அவர்கிட்ட ஒரு ஆசீர்வாதம் வாங்கிட்டு போலாம் அப்படின்னு சொன்னாரு. சார் சார் ரொம்ப அவசரம் அப்படின்னு சொன்னாரு ருத்ரா. எவ்வளவு அவசரமா இருந்தாலும் சரி, அவருடைய ஆசீர்வாதத்துல எல்லாமே சரியாயிடும், நீங்க வாங்க அப்படின்னு கூப்பிட்டாரு அந்த பெரிய மனுஷர். ருத்ராக்குள்ள ஒரு மிகப்பெரிய தவிப்பு. அதே சமயம் மைதிலிய தன்னந்தனியா சித்தருடைய குடிசையில விட்டுட்டு வந்தது மின்னல் மாறி அவர் மனசுக்குள்ள வெட்ட ஆரம்பிச்சது. மனசுக்குள்ள ஒரு புதிய முடிவோட அவரும் அந்த பெரிய மனிதர் கூட நடக்க தொடங்கினாரு. இல்ல ஓடவே தொடங்கினாரு. சாமி சாமி நில்லுங்க. ஜீப்பை ஓட்டினவரு அலற ஆரம்பிச்சாரு. அந்த மனிதரோட குரல் கேட்டு சித்தரோட நடையில ஒரு சின்ன சுணக்கம். திரும்ப பார்த்த சித்தரோட முகத்துல மனுஷங்களை கண்டாலே வதங்கி சுருங்குறது மாதிரி இல்லாம மெர்க்குரி விளக்கு மாதிரி உருமாற ஆரம்பிச்சது. அதுக்குள்ள ருத்ராவும் அவர் கூட வந்து நின்னாரு. வணக்கம் சாமி, யதார்த்தமா உங்களை பார்த்தேன், அதான் கும்பிட்டுட்டு போகலான்னு வந்தேன்னு மூச்சிறைக்க அவர் பேசுறதை கேட்டுட்டு அவர் முகத்துல ஒரு புன்னகை. கணேஷ் ருத்ராவை பார்த்துட்டு புரியாம அவரையே வெறிச்சு பார்த்துக்கிட்டு இருந்தான். சித்தருக்கு கூட அது ஆச்சரியமா தான் இருந்துச்சு. என்ன ருத்ரமூர்த்தி, இவர் கூட நீ எப்படி சேர்ந்த? சித்தருடைய கேள்விக்கு ருத்ரா பதில் சொல்லி முடிக்கவும் அவர் முகத்துல மௌனம் இருக்க தொடங்குச்சு. ஜீப்பை ஓட்டி வந்த அந்த பெரிய மனுஷர் அவ்வளவையும் கேட்டுட்டு வாயை பிளந்துட்டாரு. சார், இவ்வளோ சீரியஸான விஷயமா? நீங்க சொல்லவே இல்லையே. இந்த மலையை கொஞ்சம் கொஞ்சமா மாறிட்டு வரதா நான் கூட பல சமயம் நினைச்சதுண்டு. இந்த மலையில பல நல்ல மனுஷங்கள் காசு பணத்துக்காக தப்பான வழியில போனதை பார்த்து நான் வருத்தப்பட்டிருக்கேன். ஆனா அது இவ்வளோ பெரிய விஷயமா இருக்குன்னு நினைச்சு கூட பார்க்கலைங்க. ரொம்ப வருத்தப்பட்டு பேசினாரு அந்த மனுஷர். சார், உங்க பேரை முதல்ல சொல்லுங்க, ருத்ரா கேட்டாரு. சேரமான் தேவி சுந்தர்ராமன்னா எல்லாருக்கும் தெரியும். சந்துருன்னு செல்லமா கூப்பிடுவாங்க. உங்க முயற்சிக்கு என்னால் ஆன எல்லா உதவியும் நான் செய்ய தயாரா இருக்கேன் அப்படின்னு சொன்னாரு அந்த பெரிய மனுஷர். சித்தர் சகஜ நிலைக்கு மீண்டு வந்தாரு. உடனே வேக வேகமா, சுந்தர்ராமா, நீ போய் போலீஸ் படையோட இந்த மலைக்கு திரும்ப வா. இப்பவே கிளம்பு, தாமதம் பண்ணாத. ருத்ரா, நீ எங்கேயும் போக தேவையில்ல, இங்கே இரு. இந்த மலையில ரொம்ப முக்கியமான வேலை உனக்கு இருக்கு அப்படின்னு சொன்னாரு. சாமி, எனக்கு தான் போலீஸ் துறை அத்துப்படி. யாரை பார்த்து முடுக்கி விட்டா காரியம் வேகமா நடக்கும்னு எனக்கு தெரியும்னு ருத்ரா வேகமா முன் வந்து சொல்லவும் ருத்ராவோட முகத்தை வெறிச்சு பார்த்தாரு சித்தர். சுந்தரராமா, நீ கிளம்பு,
உனக்கு நான் செஞ்ச உதவிகளுக்கு இதுதான் நீ எனக்கு செய்ய போகிற நன்றி. கிளம்பு, சீக்கிரமாக கிளம்பு. நல்லா ஞாபகம் வச்சுக்கோ, காற்றை விட வேகமாக செயல் பண்ணும் நீ. போலீஸ் படை இன்னைக்கு இருட்டுறதுக்குள்ள இந்த மலையில் இறங்கி ஆகணும். வடக்குப்புறம் புலிப்பாறைக்கு 300 அடிக்கு அப்பால் நீரோட்ட பாதையில் வேங்கை மர கூட்டங்களை கடந்து வந்தால் ஒரு சமவெளியும் குடிசையும் தெரியும். அதை சுற்றி வளைச்சா போதும். ஞாபகம் வச்சுக்கோ, இந்த விஷயத்த மறக்காமல் போலீஸ்கிட்ட சொல்லு அப்படின்னு சொல்லி அனுப்பினாரு. சித்தரை தங்கிட்ட நேரடியாக கட்டளையிட்டதும் சுந்தரராமனுக்கு மிகப்பெரிய சந்தோஷம். சித்தருடைய காலில் விழுந்து கும்பிட்டுட்டு ஜீப்பில் போய் வேகமாக ஏறினாரு சுந்தரராம. சாமி, என்ன இது? இவர் யாரோ? இவரை நம்பி இவ்வளோ பெரிய பொறுப்பா? ருத்ரா வேகமாக கேள்வி கேட்கவும், உன்னை விட சுந்தரராமன் எனக்கு நல்லாவே தெரியும். ஒரு முறை கூட அவன்கிட்ட பேராசை வெளிப்பட்டதே கிடையாது. என் மூலமாக பல வியாதிகள் நீங்க பெற்றவன் அவன் மனசில் சூதுவாது கிடையாது. அதே சமயம் நீ இந்த மலையில் முக்கியமான ஒரு காரியத்தை இருந்து சாதிச்சாகணும். அதனால தான் நான் உன்னை நிறுத்தினேன் அப்படின்னு சொன்னார் சித்தர். நாங்கள் இப்போ உங்களை பார்க்கலன்னா என்ன பண்ணியிருப்பீங்க? பார்த்தே தான் தீரணும். அதுக்கு தானே தந்த ரசமணியை. நீ இந்த மலையை தாண்டவே முடியாது, தாண்டவும் கூடாது ருத்ரமூர்த்தி. உன் உயிருக்கு மலைப்பாதையில் ஒரு இடத்துல அபாயம் ஒளிஞ்சிக்கிட்டு இருக்கு. நீ சந்திச்ச அந்த விக்டர் சாதாரண ஆளே கிடையாது. அவனுக்கு நீ தான் ருத்ரா அப்படின்ற விஷயத்தில் ஆரம்பித்து தேவராஜ் யாரு, இந்த கணேசன் யாருன்ற வரைக்கும் துல்லியமாக தெரிஞ்சு போச்சு. இந்த விஷயத்தை சித்தர் சொன்னதும் ருத்ரா அதிர்ச்சியில் வாய் பிளந்துட்டாரு. நீங்கள் அவங்களை அழிக்கிற முயற்சியில் இறங்கிட்டீங்கன்னு விக்டர் புரிஞ்சுக்கிட்டான். உன்னை போக விட்டு பின்னாடியே வந்து என் இருப்பிடத்தை கண்டுபிடிக்கிறதுக்கு வேவு பார்த்துருக்கான். இது வரைக்கும் அவனால் என்னோட இருப்பிடத்தை நெருங்கக்கூட முடியல. நான் கொடுத்த ரசமணி ஒரு கரடி வடிவத்தில் வந்து வேவு பார்த்தவனை மடக்கிருச்சு. எல்லாம் நல்லதுக்கு தான். முதல்ல நம்ம இருப்பிடத்துக்கு போவோமா, வாங்க அப்படின்னு நடையில வேகத்தை கூட்டினாரு சித்தர். சார், அக்கா எதுக்கு இங்கே வந்தா? யாரோட அழைச்சிட்டு வந்தது? பதட்டமாக கேட்டான் கணேஷ். அவளாதான் வந்திருக்கா. உன் மேல உள்ள பாசம்தான், உனக்கு என்ன ஆயிடுச்சுன்ற பயம்தான் அவளை இங்கே அழைச்சிட்டு வந்திருக்கு. பைத்தியக்காரி சார் அவ. தனியாக அவள் இடமா சார் இது? கவலைப்படுறதுல எந்த பிரயோஜனமும் இல்லை. பத்திரமா நீ அவளோட ஊர் திரும்பி ஆகணும். என்ன சார் இப்படி சொல்லிட்டீங்க? நாம திரும்புவோன்னு சொல்லுங்க சார். எல்லோரும் தான் அப்படின்னு பதில் சித்தர்கிட்ட இருந்து வந்துச்சு அதே வினாடி. ஆனா அப்படின்னு சித்தர் இழுத்த மாதிரி பேசவும் அதில் 1000 மர்மம் தேங்கி நின்னது ருத்ராவுக்கு கொஞ்சம் சங்கடத்தை கொடுத்துச்சு. ஆனால் என்ன சாமி, தேவராஜ் திரும்புவானான்றது கொஞ்சம் சந்தேகம்தான் ருத்ரமூர்த்தி. சித்தர் சொல்லவும், ஏன் சாமி அப்படின்னு பதட்டப்பட ஆரம்பிச்சாரு. இந்த நேரம் அவன் சித்திரவதையில் இருக்கான். நீ அவன் அந்த விக்டரை விட்டுட்டு வந்தது மிகப்பெரிய தப்பு. அதை கேட்டு கணேஷ் அடி வயிற்றில் குத்தப்பட்ட மாதிரி நிமிர்ந்தான். தோலை அழுத்திட்டு வந்த அந்த பானையை பசுமையான அந்த புல் தரமலை வச்சுட்டு கலக்கத்தோட சித்தரை நிமிர்ந்து பார்த்தான். ருத்ரமூர்த்தி, அந்த விக்டர் உன்னை போக விட்டதே என்னோட இருப்பிடத்தை எப்படியாவது நீங்கள் கண்டுபிடிக்கணும் தான். அது மட்டும் இல்லை, நீ இந்த மலையை விட்டுட்டு போய் விஞ்ஞான சாதனத்தோட தொடர்பு கொண்டு போலீஸை எப்படியும் இங்கே கொண்டு வருவேன்னு அவனுக்கு நல்லாவே தெரியும். அதனால தான் இந்த மலையில் அந்த சாதனம் உள்ள இடத்துல உன்னை வேவு பார்க்கக்கூடிய ஆளை நியமித்து வச்சிருக்கான். அவங்க மூலமாக தான் உனக்கு மரணமும் ஏற்பட வழிவகை பண்ணி வச்சிருக்கான். ருத்ரா வாய் பிளந்தபடி பக்கத்து வேங்க மரத்து மேலே சாஞ்சாரு. அவர் சாஞ்ச அதிர்வில் அந்த இலைகளில் சில உதிர்ந்து தரையில் விழவும் செஞ்சுது. கவலைப்படாத, அவன் நினச்சபடி எதுவும் நடக்க போகிறதில்ல. அதனால தான் உனக்கு பதிலாக சுந்தரராமன் கிட்ட அந்த பொறுப்பை ஒப்படைச்சிருக்கேன். சரி சரி, நேரம் ஆகுது, வேகமாக நடங்க. மைதிலி அங்கே தனியாக இருப்பா. சாமி, இப்போ தேவராஜ் ஆபத்தில் இருக்கிறதா சொன்னீங்களே, அதை பற்றி கொஞ்சம் விளக்கமாக சொல்லுங்களேன். ருத்ராவோட கேள்வியை கேட்டு சித்தர்கிட்ட இருந்து ஒரு அசம்பந்தமான ஒரு புன்னகை வெளிப்பட்டுச்சு. வா ருத்ரமூர்த்தி, சொல்கிறேன். முதல்ல நம்ம இருப்பிடத்துக்கு போகலாம். பதிலோட அவர் நடையோட வேகத்தை கூட்டவும் கணேஷ் திரும்பவும் அந்த பாசி படிஞ்ச பானையை தூக்கி தோளில் வச்சுக்கிட்டு பின்னாடியே நடக்க ஆரம்பிச்சான். கணேஷ், இது என்ன பானை? சோர்வோட ருத்ரா கேட்ட கேள்விக்கு உதட்ட பிதிக்கினா. இதை கவனிச்ச சித்தர், அது என்ன ஏதுங்கிறத நீங்கள்லாம் சீக்கிரமாகவே தெரிஞ்சுப்பீங்க. கணேஷ், இதை நீ மைதிலி கிட்ட கொடுத்துரு. அவளுக்கும் உங்களுக்கும் நான் தரக்கூடிய பரிசு இதுதான். பூடகமாக பதில் சொன்னாரு சித்தர். பரிகாசமாக குரங்கு ஒன்று அவங்கள பார்த்து பழிச்சபடி கடந்து போச்சு. ஒரு கொழுத்த முயல சில காட்டு நாய்கள் கடிச்சு இழுத்துக்கிட்டு இருந்தது. சித்தரை பார்த்துட்டு எந்த ஆணைக்கோ கட்டப்பட்ட மாதிரி மௌனமா விலகி நின்றுச்சு. சிரிச்சுக்கிட்டே அதை கடந்து போனாரு சித்தர். ருத்ராவாலையும் கணேசாலையும்
அப்படி கடந்து போக முடியல. ஒரு வழியா இருப்பிடத்துக்கு வந்து சேர்ந்தாங்க. நல்ல வேலையா மைதிலி பழுதே இல்லாம தென்பட்டா. ஓடி வந்து கணேஷை கட்டி பிடிச்சுக்கிட்டா. கணேஷ், அறிவு இருக்கா உனக்கு? கோபமா கத்தினா. பிறகு மௌனமானான் கணேஷ். ஏனில ஏறினாரு சித்தர். திரும்பும்போது தோல்ல மாணிக்க நாகம். எல்லாரையும் பார்த்ததும் படம் எடுத்தபடி தன்னுடைய சிமெண்ட் கண்களால எல்லாரையும் வெறிச்சு பார்த்துச்சு. கணேஷ், நீ இங்கே இரு. ருத்ரா, நீ என் கூட வா. மாணிக்க நாகத்தை கழுத்துல விட்டபடி முன்னோக்கி நடக்க ஆரம்பிச்சாரு. ருத்ரா பின்னாடி ஓடியபடியே எங்க சாமி அப்படின்னு கேட்கவும், தேவராஜை காப்பாத்ததான் சித்தர் சொன்னதும் ருத்ரா கிட்ட மறுபேச்சே இல்லை. சுந்தர்ராமனுடைய ஜீப் மலை வளைவுகள்ல மேலேறிக்கிட்டு இருந்தது. அந்த ஜீப்பை பின்தொடர்ந்து 2 டூரிஸ்ட் பஸ்ஸுகள். அதுக்குள்ள சிவில் ட்ரெஸ்ல போலீஸ். முதல் பஸ்ல 3வது சீட்டோட மையத்துல மதுவிலக்கு பிரிவு துணை சூப்பரிண்டென்ட் துளசிமூர்த்தி ரொம்ப சீரியஸா தென்பட்டாரு. ஒவ்வொரு சீட்டுக்கு அடியிலையும் ஏகமா துப்பாக்கிகள் இருந்தது. தன்னுடைய கேரியர்ல நிகழக்கூடிய மிகப்பெரிய சம்பவம் இது. அது மட்டும் இல்ல, தன்னுடைய வாழ்க்கையில ஒரு திருப்பு முனையா அமைய போகிற முக்கிய நிகழ்வு இது அப்படின்னு ரொம்பவும் எதிர்பார்ப்போட இருந்தாரு துளசிமூர்த்தி. சுந்தர்ராமனுடைய தூண்டுதலையும் வழிகாட்டுதலையும் விட டிஐஜி லெவல்ல ஒரு மேலதிகாரி சொன்ன சொல் அவளை காதோரம் அலைப்பாஞ்சிட்டு இருந்தது. மிஸ்டர் துளசிமூர்த்தி, அந்த மலையில கஞ்சா பயிர் பண்றதா ரூமர் வந்ததுண்டு. ஆனா இதுவரைக்கும் யாருமே புகார் பண்ணினதே கிடையாது. சந்தன கடத்தலுக்கு பேர் போன மலையும் கூட அது. நம்ம டிபார்ட்மெண்ட்ல நிறைய பேர் அந்த மலையிலேயே உயிர் தியாகம் செஞ்சிருக்காங்க. கிரிமினல் செங்கோட்டையனுடைய கோட்டை அது. அவன் உயிரோடு இருக்கானா செத்துட்டானன்றது மிகப்பெரிய புதிரா இருக்கு. அவன் செத்துருக்க மாட்டான்றது என்னோட யூகம். அவன் மட்டும் இன்னைக்கு உங்க வசம் அகப்பட்டுட்டா அதுக்கப்புறம் டாக் ஆஃப் த சிட்டி நீங்க தான். ஆல் த வெரி பெஸ்ட். மேலதிகாரியோட கருத்து காதோர இழையோட ஜன்னல் வழியா அந்த மலைக்காட்டை கூர்ந்து பார்த்துக்கிட்டே வந்தாரு துளசிமூர்த்தி. அந்த பச்சைமலை ஜீவராசிகள் எல்லாமே எங்களை காப்பாத்துங்க அப்படின்னு அவர்கிட்ட விண்ணப்பிக்கிற மாதிரி அவருக்குள்ள ஒரு உணர்வு. கடிகாரத்தை பார்த்தாரு. மணி 4. இப்ப மணி என்ன ருத்ரமூர்த்தி? சித்தரோட கேள்விக்கு ருத்ராவோட டிஜிட்டல் மணி 4 அப்படின்னு சொல்லிச்சு. 2 பேரும் ஒரு மருத மரத்துக்கு மேலே இருந்தாங்க. சித்தரோட தோலை விட்டு அந்த நாகம் அகலாம அப்படியே ஒட்டிக்கிட்டு இருந்தது. சாமி, நம்ம போராட்டத்துக்கு நடுவில் இது எதுக்காக கொண்டு வந்தீங்க? எனக்கு இதை பார்த்தாலே உடம்புலாம் நடுங்குது அப்படின்னு சொன்னார் ருத்ரா. ஒன்னாலையும் என்னாலையும் முடியாதத இதுதான் செய்ய போகுது. அதோ பாரு, ஒரு குடிசை தெரியுதா? சமுத்திர சித்தர் கை காட்டின திக்கில் ஒரு குடிசை தென்பட்டுச்சு. அதுக்குள்ளதான் தேவராஜ் இருக்கான். அவனை கட்டி வச்சு சூடு போட்டுக்கிட்டு இருக்காங்க. கொடிய மூலிகைகளால உபத்திரவப்படுத்திக்கிட்டு இருக்காங்க. ரசவாதம் பத்தி நான் என்ன சொன்னேன்னு அவங்க கேட்டுக்கிட்டு இருக்காங்க. இந்த நாகத்தை இப்ப நான் அங்க அனுப்ப போறேன். இது உள்ள நுழைஞ்சி குறைஞ்சது 2 பேரையாவது பரலோகம் அனுப்பிடும். தேவராஜ ஒன்றும் பண்ணாது. இது உள்ள நுழைஞ்சி அட்டகாசம் பண்ணும்போது நீயும் உள்ள நுழைஞ்சிரு. நான் சொல்லி கொடுத்த வர்ம வித்திய அங்க பயன்படுத்து. ருத்ரா சொச்சத்தை புரிஞ்சுக்கிட்டு விறுவிறுன்னு கீழே இறங்க அந்த மாணிக்க நாகம் சரசரன்னு தரையில விரைய தொடங்குச்சு. இடைப்பட்ட நீர்ப்பாதையில உற்சாகமா நீந்தி மறுக்கரையையும் தொட்டுச்சு. மெல்ல திரும்பி பார்த்துச்சு. ருத்ரா தொடர்ந்து வந்துகிட்டு இருந்தாரு. 15 அடி நீளத்துக்கும் குறைவு இல்லாத அந்த பிரம்மாண்டமான சரீரம் வளைஞ்சு நிலைஞ்சு போறத பார்த்து ருத்ரா பிரமிச்சு போய் பார்த்துக்கிட்டு இருந்தாரு. குடிசை கண்களுக்கு பக்கத்திலே தென்பட்டுச்சு. முன்புறமா 2 பேர் தலையில உருமா கட்டிக்கிட்டு எதிரும் புதிருமா உக்காந்துக்கிட்டு எதையோ விரிச்சு பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. பின்புறமா உள் நுழைஞ்சது அந்த மாணிக்க நாகம். ஒரு மூங்கில் நாற்காலியில மூக்குல ரத்தம் ஒழுக தேவராஜ் உட்கார வைக்கப்பட்டிருந்தாரு. கொடிவேலி செடியை கைகளை பிடிச்சபடி ஒருத்தன் பக்கத்துல நின்றுட்டு இருந்தான். அடிக்கடி அதை பிழிஞ்சி சார் எடுத்து அந்த சாரை தேவராஜோட கண்கள்லையும் மூக்கு துவாரத்திலையும் விட்டு எரிச்சலை மூட்டி உயிரை பிசைஞ்சுக்கிட்டு இருந்தான். கால் மாட்டில் விக்டர், சொல்லு தேவராஜ் சொல்லு, அந்த சாமியார் என்ன சொன்னா? எந்த மூலிகையை கலந்தா இரும்பு தங்கமாகும்? எங்களை பத்தி வேற ஏதாவது சொன்னானா? அந்த ருத்ரன் இந்த மலையை விட்டு ஒரு அங்கலம் கூட நகரவே முடியாது. ஒரு இடத்துல கூட ஃபோன் பண்ண முடியாது. காக்கி சட்டை போட்டுக்கிட்டு ஒரு சாதாரண கூர்க்கா கூட இந்த மலை பிராந்தியத்துக்குள்ள நடமாட முடியாது. துப்பாக்கி கூட பழகிட்டு இருக்கிற எங்க ஆளுங்களுக்கு அவங்க தான் டார்கெட். நீ ஒழுங்கா விஷயத்த சொல்லு. ஆமா, உன் கூட வந்தாலே அந்த பொடி பையன்
அவன் எங்க போனான்? அதான் என் பங்காளி செங்கோட்டையினால பரலோகம் அனுப்பப்பட்ட சிவகுருநாதனுடைய பையன் விக்டரோட பேச்சில் விபரீதமும் கிண்டலும் கலந்தே இருந்துச்சு. அவனை சுத்தி ஒரு 3 பேர் இருந்தாங்க. கொஞ்சம் தள்ளி கட்டில்ல கருப்பு நிற போர்வைக்குள்ள ஒருத்தன். அவன் கால் மாட்டில் ஒரு முடா, அதுக்கு மேல வயர்லெஸ் இருந்துச்சு. கூடவே விஸ்கி பாட்டில், சில ரூபாய் நோட்டு கட்டுகளும் கிடந்துச்சு. அடிக்கு ஒரு தடவை விக்டர் அங்க போய் தள்ளி நின்று காதோரமா எதையோ சொல்லிட்டு திரும்ப வந்து தேவராஜகிட்ட இருந்து ஏதாவது ஒரு உண்மையை வெளிக்கொண்டு வரணும்னு முயற்சி பண்ணிக்கிட்டு இருந்த அதே சமயம் விக்டருடைய காலுக்கு பக்கத்துல ஓங்கி படம் எடுத்துச்சு அந்த மாணிக்க நாகம். உடம்ப 5 அடிக்கு குறைவில்லாம உயர்த்தி தூக்கி நின்றுச்சு. கண்ணிமிக்கக்கூடிய நேரத்துல விக்டோரிய வலது பாதத்துல பல்ல பதிச்சு நிமிந்துச்சு அந்த மாணிக்க நாகம். அதோட கண்கள்ல கர்ண கொடூரமான ஒரு வெறி. விக்டர் அப்படியே அலறியபடி கீழே சாஞ்சான். சாயும் போது ஐயோ பாம்பு அப்படின்னு அலறவும் செஞ்சான். மற்றவங்க சுதாரிக்கிறதுக்குள்ள அது கட்டிலுக்கு அடியில போய் நுழைஞ்சு பதுங்கிருச்சு. எல்லார் முகத்திலையும் வேர்வைகள் பூக்க ஆரம்பிச்சது. அடி வயிற்றுக்குள்ள ஒரு பயப்பந்து உருளவும் செஞ்சுது. கட்டில்ல போர்வைக்குள்ள சுருண்டு கிடந்த மனுஷன் புரண்டு படுத்த நிலையில தடுமாற தொடங்கிட்டான். விக்டருடைய வாயிலிருந்து குபு குபுன்னு நொர பொங்க ஆரம்பிச்சது. ஒரு 150 வயது கிழட்டு நாகத்தினுடைய திடமாகி விட்ட விஷம் அவன் ரத்த திவலைகள்ல பயணிச்சு உயிர் செல்களை கொல்ல தொடங்கிருச்சு. அந்த குடிசைக்குள்ள எல்லாரும் ஒருத்தர் மேல ஒருத்தர் விழுந்து ஓட பதுங்கி இருந்த நாகம் இன்னொருத்தனையும் பதம் பார்த்துச்சு. அவன் அலறியபடி கீழே விழுந்தான். வாசல்ல காத்து கிடந்தவங்க சப்தம் கேட்டு உள்ள நுழைய ருத்ராவும் இதுதான் சந்தர்ப்பம்னு கூடவே உள் நுழைஞ்சாரு. சித்தர் சொன்னது போலவே கைகளை உறுதியாக்கிக்கிட்டு எதிர்படுறவங்க எல்லாரையும் காதோரமா கையை வீசி வர்ம தாக்குதலை மேற்கொண்டு அவங்கள நிலகொலைய வச்சுக்கிட்டு இருந்தாரு. நடந்துகிட்டு இருக்க ஒவ்வொரு விஷயத்தையும் அறகுற மயக்கத்தோட பார்த்துக்கிட்டு இருந்தாரு தேவராஜ். ருத்ராவோட குறிக்கோள் தேவராஜை மீட்கிறதுல தான் இருந்துச்சு. நாற்காலியில அவருடைய கட்டுக்களை அழுக்கிறதுல குறியா இருந்த அதே சமயம் அந்த உருவம் கட்டில விட்டு நிமிர்ந்து கைவசம் உள்ள துப்பாக்கியால 2 பேரையும் குறிப்பாக்க தொடங்குச்சு. அதே சமயம் வெளியில வனப்பரப்புல ஏகமா துப்பாக்கி குண்டுகளுடைய சப்தமும் ஒலிக்க ஆரம்பிச்சது. சப்தத்தை கேட்டு போலீஸ் வந்தாச்சு அப்படின்னு உற்சாகமா குரல் எடுத்தாரு ருத்ரா. அதே சமயம் அவருடைய காதோரமா ஒரு குண்டு குறி தவறியபடி பாய்ந்து போச்சு. அந்த துப்பாக்கி குண்டு வெளிப்பட்டது அந்த கருப்பு உருவத்தினுடைய துப்பாக்கி சூட்ல இருந்துதான். ருத்ரா கொஞ்சமும் தாமதிக்காம அந்த உருவத்துக்கு மேல பாஞ்சி போர்வையோட போர்வையா கூடி உருள இப்போ துப்பாக்கி வெட்டு சத்தம் குடிசைக்கு ரொம்ப சமீபமா கேட்க ஆரம்பிச்சது. மெகாஃபோன்ல ஒரு அறிவிப்பு. யாரு உள்ள யார் இருந்தாலும் சரி சரணடைஞ்சிருங்க. வெளியே இருக்கக்கூடிய எல்லாரும் சரணடைஞ்சிட்டாங்க. சுத்தி போலீஸ் இருக்கு, வெளியே வாங்க. மெகாஃபோன் ஒரு பக்கம் அறிவிப்பு கொடுக்க, மறுபக்கம் கஞ்சா வயல்ல ஒரு புகைப்படக்காரர் இறங்கி அதை தனித்தனியா கூட்டம் கூட்டமா படம் எடுத்து தள்ளிக்கிட்டு இருந்தாரு. இன்னொருத்தர் டீசல்ல ஸ்ப்ரே செஞ்சு தீ வைக்கிறதுல குறியா இருந்தாரு. குடிசைக்கு வெளியே தள்ளாடிபடி வந்தாரு தேவராஜ். அவருக்கு பின்னாடியே கருப்பு போர்வைக்குள்ள சுருண்டு கிடந்த மனுஷனை இறுக்கி பிடிச்சபடி வெளியே கொண்டு வந்தாரு ருத்ரா. மெகாஃபோனும் கையுமா இருந்த துளசிமூர்த்தி ருத்ராவை பார்த்ததும் ஹே ருத்ரா அப்படின்னு உற்சாகமா கத்தினாரு. சுத்தி வளைச்ச போலீஸோட பிடியில போர்வையை விளக்க மாட்டாம அடம் பிடிச்சான் அவன். துளசிமூர்த்தி உறுதியான தன்னுடைய கரத்தால போர்வையை பிடிச்சு இழுக்கவும் ஒற்றை காலோட முகத்துல ஒரு சதைப்பகுதியே இல்லாம விகாரமா தென்பட்டான் செங்கோட்டையன். தன்னுடைய போராட்ட வாழ்வுல எங்கேயோ எப்படியோ ஊனப்பட்டு இன்னைக்கு போலீஸ் வசம் இறுதியா மாட்டிக்கிட்டு இருக்கான் செங்கோட்டையன். தான் பிடிப்பட்டதை நினைச்சு வெக்கப்பட்டு தலை குனிஞ்சு நின்னான். துளசிமூர்த்தி குதூகலமாயிட்டாரு. ருத்ரா நீ எப்படி இங்க? ருத்ரா பக்கம் திரும்பி கேட்கவும் சுந்தர்ராம அதுக்கு பதில் சொன்னாரு. சார் இவரால தான் சார் நான் உங்களை தேடியே வந்தேன். இதுக்கிடையில தேவராஜ் ரொம்பவே துவண்டு போய் தரையில விழுந்துட்டாரு. அந்த கொடூரமான மூலிகை முகம் முழுக்க எரிச்சு விளையாடி இருந்தது. ஆனாலும் தேவராஜ் மனசுக்குள்ள ஒரு இனம் புரியாத உற்சாகம். ருத்ரா சித்தரும் கணேஷும் இப்ப எங்க இருக்காங்க? மைதிலி பத்திரமா இருக்காளா? தேவராஜோட கேள்வி ருத்ராவை உத்வேகப்படுத்துச்சு. அதை கேட்டுட்டு சித்தரும் அவரும் ஏறி நின்ன அந்த மருத மரத்தை நோக்கி ஓடினாரு. உயர அண்ணாந்து பார்த்தாரு. ஆனா சித்தரை இப்போ அங்க காணோம்.
அவர் எங்க போனாரு கேள்வியோடையும் காரியத்தை கச்சிதமா சாதிச்ச சந்தோஷத்தோடையும் வனப்பரப்புல ஓடத் தொடங்கினாரு. வழிநெடுக சில போலீசார் துப்பாக்கியோட தென்பட்டாங்க. பரிச்சை மிகுந்த டிடெக்டிவ் ஏஜென்டான அவரை பார்த்ததும் எல்லாருமே ஆச்சரியப்பட்டு போனாங்க. ருத்ராவினுடைய ஓட்டம் காத்த தோக்கடிக்கிற அளவுக்கு வேகமா இருந்துச்சு. சித்தருடைய இருப்பிடம் வரைக்கும் தோய்வே இல்லாம ஓடி வந்தாரு. அங்க வந்த வினாடியே ஸ்தம்பிச்சு போய் நின்னாரு. மைதிலி உடல் முழுக்க தங்க ஆபரணங்களோட ஸ்வர்ண அலங்கார சிற்பம் போல தென்பட்டா. பக்கத்துல பரவச நிலையில கணேஷ். கணேஷ், என்ன இதெல்லாம்? சித்தர் எங்க? ருத்ரா சார், சித்தர் கொஞ்சம் முன்னாடி இங்க வந்தாரு. இந்த பானையில் இருக்கக்கூடிய நகையெல்லாம் உனக்கு தான், எடுத்து இப்பவே இதை போட்டுக்கோன்னு மைதிலியை பார்த்து சொன்னாரு. பானைக்குள்ள கையை விட்டா இந்த நகைகள்லாம் இருந்துச்சு. எல்லாமே வல்வில் ஊரி ராஜா காலத்து நகைங்க. இந்த மலையில நான் கண்டெடுத்த எனக்கு தேவைப்படாத செல்வங்கள் இதெல்லாம் அப்படின்னு சொல்லி சிரிச்சாரு சித்தர். சரி, இப்ப அவர் எங்க? விக்டர் கூட்டம் ஒழிஞ்சிருச்சு. ஒருத்தர் பாக்கி இல்லாம எல்லாரும் மாட்டிக்கிட்டாங்க. அந்த கூட்டத்துக்கு தலைவன் யார் தெரியுமா? கணேஷ் ஆச்சரிய குமுறலோட கேட்டான். யார் சார் அந்த புண்ணியவான்? உங்க அப்பாவை கொன்னானே அந்த செங்கோட்டையன், அவன்தான். ஆனா நடமாட முடியாத நிலையில விக்டரை கைக்குள்ள போட்டுக்கிட்டு இவ்வளோ வேலைகளையும் பார்த்திருக்கிறான். சரி, சித்தர் எங்க? உடனே கணேஷோடைய முகம் சோகமயமா மாறிடுச்சு. இதை கவனிச்ச ருத்ரா, என்ன கணேஷ், அவர் எங்க தான் போனாரு? என்ன இனி தேடாதீங்கன்னு சொல்லிட்டாரு. அவர் கொடுத்த தங்கத்துக்கு அடிப்படையே இந்த நகைகள் தானா? இதை கொஞ்சமா உருக்கியும் தூளாக்கியும் தான் சில சோதனைகளை செஞ்சாராம். சில பஸ்பங்களையும் தயாரிச்சாராம். மிச்சமானதை தான் இருளர்கிட்ட கொடுத்துருக்காரு. இன்னும் சில பேருக்கும் கொடுத்துருக்காரு. மீதம் இருந்த நகைகளை தான் என் அக்காவுக்கு பரிசா கொடுத்துட்டாரா. இனி எந்த காரணம் கொண்டோம் என்னை தேட வேணான்னு சொல்லிட்டு வேகமா இந்த பக்கம்தான் போனாரு. நான் பார்த்துக்கிட்டே இருக்கும் போதே அவர் கண்ணை விட்டு மறைஞ்சிட்டாரு சார். மைதிலி அலங்கார சுரூபியா வந்து நின்னா. ஆமா, என் கண்ணுக்கு முன்னாடியே நம்ப முடியாத ஒரு நிகழ்வு இது. நான் பார்த்துக்கிட்டே இருக்கும் போதே அவர் மறைஞ்சு போயிட்டாரு. ஆமா, அந்த மாணிக்க நாகம்? அவர் மறையும் போது அந்த நாகம் அவர் கழுத்துல தான் கிடந்துச்சு. ருத்ராவால அதுக்கு மேல எதையும் கேட்க பிடிக்கல. கையை பிசைஞ்சுக்கிட்டே 2 பேரோடையும் நடக்க தொடங்கினாரு. இழக்கக்கூடாததை இழந்துட்ட மாதிரியான ஒரு உணர்வு. துளசிமூர்த்தி ருத்ராவுக்காக காத்துக்கிட்டு இருந்தாரு. கணேஷோடையும் மைதிலியோடையும் ருத்ரா திரும்பி வரதை பார்த்து ஆச்சரியப்பட்டாரு. என்ன ருத்ரா, எங்க போயிட்டு வர? ஆமா, யார் இவங்கெல்லாம்? போகும்போது எல்லாத்தையும் விவரமா சொல்றேன் சார். அது ஒரு பெரிய வித்தியாசமான கதை. அந்த சுற்றுச்சூழ்நிலையில கஞ்சா செடிகள் கருகிட்டு இருந்தது. புகை வானம் ஏறிக்கிட்டு இருந்தது. தொலைவில் சில மலைக்குடி மக்கள் திடீர்ந்து அந்த சமவெளி முழுசும் பிடிச்சு எரியறத பார்த்து ஆச்சரியப்பட்டு பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. சார், ஏறத்தாழ 100 ஏக்கர் நிலத்துல பயிர் பண்ணியிருக்காங்க சார். ஒரு நபர் தோராயமா அந்த நிலப்பரப்பை அளவெடுத்து வச்சிருந்தாரு. துளசிமூர்த்தி முகம் உற்சாகத்துல மின்ன ஆரம்பிச்சிருந்தது. கிட்டத்தட்ட ஐஜியாவே ஆகிட்ட மாதிரியான ஒரு தெம்பு அவருக்குள்ள உருவாயிருந்தது. விக்டர் உட்பட பல பேருடைய சடலங்களை வரிசையா கிடத்தி வச்சிருந்தாங்க. ஏகப்பட்ட பேர் கைதிகளா கை கட்டி மண்டி போட்டுக்கிட்டு இருந்தாங்க. அவங்க அவ்வளவு பேரையும் ஏத்திக்கிட்டு பேருந்துகள் விரைய ஆரம்பிச்சுது. மைதிலி, கணேஷ், தேவராஜ், ருத்ரா இவங்க கூட ஜீப்ல துளசிமூர்த்தியும் ஏறிக்க ஜீப் அங்கிருந்து புறப்பட்டுச்சு. மிஸ்டர் சுந்தரராமன், சேலம் வரைக்கும் நீங்க வந்தா நல்லா இருக்கும். உங்களுக்கு ஏதாவது ஆட்சேபனை உண்டா? இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஜீப்பை வேகமா இயக்கினாரு. அந்த ஜீப் வளைவுகள்ல வேகமா பிரவேசிக்க ஆரம்பிச்சது. இப்ப சொல்லுங்க அந்த கதைய. துளசிமூர்த்தி ருத்ரா பக்கம் திரும்பி கதையை கேட்க ஆரம்பிச்சாரு. சார், நடந்த சம்பவங்களை கேள்விப்பட்டீங்கன்னா நீங்க இதை நம்ப போறதே இல்லை. எதுக்கு சார், விடுங்க அப்படின்னு இழுத்தாரு ருத்ரா. அதை நீங்க சொன்ன பிறகுதான் நான் முடிவு செய்யணும். துளசிமூர்த்தி கிட்ட இருந்து இந்த வார்த்தை வந்ததும் நிகழ்ந்த எல்லாத்தையும் சொல்ல ஆரம்பிச்சாரு ருத்ரா. ஜீப் வேகமா முன்னேறி போய்கிட்டு இருந்தது. ஜீப்புக்குள்ள மைதிலிய ஒரு பார்வையும் தேவராஜ மறுபார்வையுமா பார்த்துக்கிட்டே வந்தான் கணேஷ். வெளியே வெள்ளி நிலா வளர்ந்துகிட்டே வந்துச்சு. ஜீப்புக்குள்ள இன்னொரு நிலா நிம்மதி பெருமூச்சு விட்டுச்சு. இன்னொரு அக்காவுடைய கல்யாண கனவு ஒரு வழியா கைகூடி வருன்ற சந்தோஷத்துல கணேஷோட கண்கள்ல ஈரம் பெருக ஆரம்பிச்சது. நன்றியோடையும் பரவசத்தோடையும் சித்தரை நினைச்சு கைகளை குப்பினான். மைதிலி அந்த கைகளை வாஞ்சையோட முத்தமிட்டா. என் கைக்கு எதுக்கு முத்தமிடுற மைதிலி? கணேஷோட கேள்விக்கு மலைத்தளத்தை பார்த்தபடி சிரிச்சா அவ.
ருத்ரா நடந்த எல்லாத்தையும் சொல்லிக்கிட்டே வந்தாரு. துளசிமூர்த்தி முகத்துல நம்ப முடியாதபடி ஆச்சரிய ரேகைகள். ஜீப் கிட்டத்தட்ட அடிவாரம் வரும் வரைக்கும் ருத்ராவனுடைய விவரிப்பும் துளசிமூர்த்தினுடைய ஆச்சரியமான முகமும் தொடர்ந்துகிட்டே வந்துச்சு. என்ன துளசிமூர்த்தி சார், பதிலையே காணோம்? ருத்ரா உசுப்பவும் துளசிமூர்த்தி இதுக்கு முன்னாடி மைதிலி சிரிச்ச மாதிரியே சிரிச்சாரு. என்ன சார் சிரிக்கிறீங்க? இல்ல, நம்ப முடியல, நம்பாம இருக்கவும் முடியல ருத்ரா. அதுதான் சார் எங்க நிலைமையும். ஒரு தடவை அந்த சித்தரை நீங்க பார்த்துட்டா தேவையில்ல. இஸ் இட் பாசிபிள்? அதை நாங்க எப்படி சார் சொல்ல முடியும்? அருவிக்கு போங்க, காத்துருங்க, ஒருவேளை அவர் அங்க வரலாம். நிச்சயமாவா சொல்றீங்க? நிச்சயமா தான் சார் சொல்றேன். நாங்க முதலா அவரை அங்க வச்சுதான் பார்த்தோம். ருத்ராவனோட விளக்கம் துளசிமூர்த்தியை கட்டி போட்டுச்சு. அதன் பிறகு அவர் சொன்னபடியே ஒரு பௌர்ணமி அன்னைக்கு சித்தரை பார்க்கறதுக்காக துளசிமூர்த்தி அருவி கிட்ட போனாரு. ஆனா சித்தர் வரவே இல்லை. மாறா ஒரு இளைஞன் வந்து குளிச்சுட்டு போனான், அதுவும் நிர்வாண கோலத்துல. அவனை அழைச்சி துளசிமூர்த்தி கேட்டாரு, தம்பி, இங்க சமுத்திர சித்தர் வருவாரா? அவரை நான் பார்க்கணும். அந்த இளைஞன் எதுக்கு அப்படின்னு கேட்டான். நான் சில விஷயங்களை கேள்விப்பட்டேன், அதை நம்ப முடியல, அதனால தான். ஓ, போலீஸ் ஆபீசருக்கு சந்தேகமா? அந்த இளைஞன் கிண்டலா கேட்டான். போலீஸா? அது எப்படி உனக்கு தெரியும்? அவன் அர்த்த புஷ்டியோட சிரிச்சான். அந்த சித்த இளைஞன். முக்காலமும் உணரும் கண் சித்தருக்குண்டு. இந்த விஷயத்த சொல்லலையா அந்த தேவராஜும் ருத்ரமூர்த்தியும்? நம்பவே முடியல, அதான் நேர்ல வந்திருக்கேன். ஆமா, இது என்ன நிர்வாணமான கோலம்? இதுதான் சித்தர் கோலம். ஓ, நீயும் மணிக்கணும், நீங்களும் சித்தர் தானா அப்படின்னு துளசிமூர்த்தி கேட்கவும் ஆமா அப்படின்னு பதில் சொன்னாரு அந்த சித்த இளைஞன். உங்க பேரு? சமுத்திர சித்தன். அடுத்த நொடி துளசிமூர்த்திக்கு தூக்கி வாரி போட்டுச்சு. ஆச்சரியம் கொத்தி பிடுங்க ஆரம்பிச்சது. அடுத்த கேள்வி கேட்க அவரால் முடியல. அதுக்குள்ள அந்த சித்த இளைஞன் அங்கிருந்து நடக்க தொடங்கினான். பிறகு அப்படியே மறைஞ்சும் போனான். இந்த நாவல் உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையான்றத மறக்காம கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. நம்ம சேனலுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணி நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. மீண்டும் மற்றதொரு புதிய நாவல்ல சந்திக்கலாம். பை கைஸ்.